கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once again, we welcome you all in the blessed name of our Lord Jesus Christ. மறுபடியுமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். For our meditation, let us turn to Hebrews 4th chapter, verses 9 and 10. நம்முடைய தியானத்திற்காக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நாம் படிப்போம். People of God, for he that is entered into his rest, he also has ceased from his own works, as God did from his. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have come to the last day of this series of Bible study, and we are going to see a rest which is going to come. இந்த தொடர் வேதபாட கூட்டங்களின் கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இனி நித்தியத்தில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறதான இளைப்பாறுதலை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். All the other aspects of the rest we can enjoy while we are living in this world itself. இந்த இளைப்பாறுதலின் மற்ற சில அம்சங்களை எல்லாம் நாம் இந்த உலகத்தில் தானே அனுபவிக்கிறோம். First, salvation. ரட்சிப்பில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். And then when you enter into discipline, water baptism, you enter into rest. ஒரு சரியான ஒழுங்குக்குள், அதாவது தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு நாம் வரும்பொழுது இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். When you receive the Holy Spirit, you receive another deep rest. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொரு ஆழமான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம். When you stand for divine healing, there again you experience a rest. தெய்வீக சுகத்திற்காக உறுதியாக நிற்கும் பொழுது அங்கேயும் இளைப்பாறுதலை அனுபவிக்கிறீர்கள். All the doctrines, whenever you submit and then obey, you find a rest. எல்லா உபதேசங்களை அறிந்து அவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்கலாம். But this rest is got something else. ஆனால் இந்த இளைப்பாறுதல் என்று சொல்வது வித்தியாசமான ஒன்று. This rest means cease from all works. இந்த இளைப்பாறுதல் என்று சொல்வது எல்லா பிரயாசங்களிலிருந்து நாம் ஓய்ந்து போவதை காண்பிக்கிறது. In the Old Testament, when God told them to observe Sabbath, பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக கர்த்தர் சொன்ன பொழுது, where there were two purposes were given to them. அதற்குரிய இரண்டு நோக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. First, they had to remember that they were slaves in the land of Egypt, and God delivered them from that slavery. முதலாவதாக எவ்விதமாக அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்பதை நினைவு கூற வேண்டும். But then the second purpose was, 6 days the Lord created the world, and the 7th day he rested. இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், தேவன் முழு உலகத்தையும் 6 நாளில் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். So that means the Lord also cease or take a rest. அதாவது கர்த்தர் கூட இளைப்பாறினார், ஓய்வெடுத்தார். The same way in Revelation 14 chapter 13th verse. இவ்விதமாகவே வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. And I heard a voice from heaven saying unto me, Write, Blessed are the dead which die in the Lord from henceforth. Yea, say the Spirit, that they may rest from their labors, and their works do follow them. They rest from their labors. No more labor, they rest from their labor. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிவார்கள். இனிமேல் அவர்களுக்கு பிரயாசங்கள் பாடுகள் இல்லை. As the saints of God rest, God also rest, because the work was already completed. இவ்விதமாக தேவனுடைய பரிசுத்தவான்கள் இளைப்பாறும் பொழுது தேவனும் கூட அவருடைய கிரியைகள் முடிவடைந்தபடியினால் இளைப்பாறுகிறார். This rest we'll be able to enjoy in the kingdom of the Father. இந்த இளைப்பாறுதலை நாம் பிதாவின் ராஜ்யத்தில் அனுபவிக்கிறோம். In the kingdom aspect, you find 3 aspects of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதில் 3 அம்சங்கள் உள்ளன. Colossians 1st chapter 13th verse, we find the kingdom of his dear son. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை குறித்து காண்கிறோம். The book of Daniel 7th chapter verse 27, we find the kingdom of the saints of God. தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்களின் ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கிறோம். In 1 Corinthians 15 chapter 24th verse, we find the kingdom of the Father. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பிதாவின் ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கிறோம். So these 3 kingdoms are
already we are in the kingdom of the dear son spiritually. இந்த மூன்று ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தின் அம்சங்களை பார்க்கும் பொழுது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஏற்கனவே அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறோம். We are yet waiting to enter the kingdom of the saints, that is the millennial government. நாம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய 1000 வருஷ அரசாட்சியில் பிரவேசிக்கும்படியாகவும் காத்திருக்கிறோம். And lastly, the kingdom of the Father, that eternal city of Jerusalem and Zion. கடைசியாக பிதாவின் ராஜ்யமாகிய புதிய எருசலேமும் சியோனிலும் கூட நாம் பிரவேசிக்க And போகிறோம். all this experience depends upon how you are able to be raptured when Jesus comes. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் எவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்களோ அதை பொறுத்துதான் இருக்கிறது. In 1 Thessalonians 4 chapter 16 and 17 we read. முதலாம் தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 17 வசனங்களை நாம் படிக்கிறோம். 15 and 16 we read that can we read 1 Thessalonians 15 16 வசனங்கள். For this we say unto you by the word of the Lord, that we which are alive and remain unto the coming of the Lord shall not prevent them which are asleep. For the Lord himself shall descend from heaven with a shout, and with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அடுத்த வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். English also. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. So the whole thing depends upon whether you are able to be raptured when Jesus comes. இந்த எல்லா காரியங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை பொறுத்துதான் காணப்படுகிறது. Or whether you are fit, worthy to partake in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கக்கூடியதான பாத்திரம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. So that central theme which we have to always remember is the coming of the Lord. ஆகவே நாம் நினைவு கூற வேண்டியதான நம்முடைய எல்லா நோக்கங்களுடைய மையம் என்னவென்றால் கர்த்தருடைய ரகசிய வருகை. If you are unable to be ready to meet the Lord when he comes, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இராவிட்டால், then all these blessings are the rest that you may not be able to enjoy. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அல்லது இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். Now to be ready for that coming of the Lord, அந்த கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக two aspects of the transformations are very essential. இரண்டு விதமான மறுரூபமாகுதலின் அம்சங்கள் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. One, your inner character be transformed to the very character of Jesus Christ. முதலாவதாக உங்களுடைய உள்ளான குணாசீலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதே குணாசீலத்துக்கு ஏற்றவாறு மறுரூபம் அடைய வேண்டும். The other, this vile body, this humble body must be transformed into a glorious body. இரண்டாவதாக இந்த அற்பமான சரீரம், தாழ்மையான சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாய் மறுரூபமாக்கப்பட வேண்டும். Character transformation is a process. Day by day you can enjoy and experience that transformation. நம்முடைய சுபாவம் மறுரூபமாக்கப்படுவது என்று சொல்வது தொடர்ந்து நடைபெறக்கூடியதான ஒரு காரியமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்க வேண்டும். But body transformation is instant. If you miss it, you are missing forever and ever. ஆனால் சரீர பிரகாரமான மறுரூபமாகுதல் என்று சொல்வது ஒரு நிமிஷத்தில் ஒருமைப்படுதல் சம்பவிக்கக்கூடியது. அதை நீங்கள் எழுந்து போனால் என்றென்றைக்குமாய் நஷ்டம் அடைவீர்கள். In 1 Corinthians 15 chapter verse 52, முதலாம் கொரிந்தியர் 15 அதிகாரம் 52 வசனத்தில், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. That word in a moment in original means in an atomic movement. ஒரு நிமிஷம் என்று சொல்லும்போது மூல பாஷையில் அணுவினுடைய அந்த அளவினுடைய ஒரு நொடியை தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For years people could not understand why Paul used the word atomic movement. பரிசுத்த பவுல் இந்த அணு சம்பந்தமான இந்த நிமிஷத்தை ஏன் பரிசுத்த பவுல் குறிப்பிட்டார் என்கிறதை பல வருஷங்களாக அறியாமல் இருந்தார்கள். One scientist began to search and find out, Lord, why
that word atomic moment was used? ஒரு விஞ்ஞானி ஏன் இந்த அணுசம்பந்தமான நொடி நிமிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே என்று சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்தாராம். And the Lord helped him to find out the secret. அப்பொழுது அதனுடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தாராம். The whole time of the world முழு உலகத்தினுடையதான அந்த நேரம் is governed by Greenwich Meridian time. அது கிரீன்விச் அந்த கோட் அந்த அதனுடைய நேரத்தின்படிதான் எல்லாம் கணக்கிடப்படுகிறது. The world time is measured by Greenwich Meridian time. முழு உலகத்தினுடைய நேரமும் அந்த கிரீன்விச் கோட் அந்த பொறுத்துதான் கணக்கிடப்படுகிறது. But from the year 1972 onwards, ஆனால் 1972 வருஷம் முதல் they changed the timing into atomic universal time. அந்த நேரத்தை அணு சம்பந்தமான முழு உலகத்தின் ரீதியிலே அந்த காலத்தை மாற்றிவிட்டார்கள். So from the year 1972 onwards, ஆகவே 1972 வருஷம் முதல் the whole world time is measured by atomic universal time. முழு உலகத்தினுடைய நேரமும் அட்டாமிக் யூனிவர்சல் டைம் என்ற முறையின்படிதான் அது கணக்கிடப்படுகிறது. In that atomic universal time, only once in 100 years 1 second will be different. இந்த நேர கால கணக்கின்படி 100 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு நொடி வித்தியாசம் உண்டாகுமா. That means so accurate is that timing. அவ்வளவு துல்லியமாக அது கணக்கிடப்படுகிறது. So the time that we are now living in, ஆகவே நாம் ஜீவிக்கிறதான இந்த காலம் after 1972, it is an atomic moment. 1972 வருஷத்துக்கு பின்பு அந்த அணு அளவின்படியான நேரமாயிருக்கிறது. So in that atomic moment, you take a second, அந்த அணு அளவின்படி ஒரு நொடி எடுத்துக்கொண்டால் divide into 1000 parts. அதை 1000 பங்காக பிரித்தால் how much time it will be? அது அந்த 1000 அந்த ஒரு பகுதி எவ்வளவு நேரம் இருக்கும்? In that split second, your body has to be changed. அந்த நொடி பொழுதில் அந்த காலத்தில் தான் உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட போகிறது. So two factors are before you tonight. ஆகவே உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு இரண்டு உண்மைகள் இருக்கின்றன. Saints or apostles who were there, they believed Jesus Christ would come during their own time. முற்காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜீவித்த நாட்களிலேயே இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். But they could not come in this particular moment. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்திற்குள் அவர்கள் வர முடியவில்லை. But by the grace of God, from the year 1972 onwards, ஆனால் தேவனுடைய கிருபையினால் 1972 வருஷத்திற்கு பின்பு we have entered into atomic universal time. நாம் இந்த அட்டாமிக் யூனிவர்சல் டைம் என்ற காலகட்டத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். Any moment of this, we may be able to hear the trumpet God, trumpet the Lord, and our bodies could be changed. எந்த வேளையிலும் ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்கும், நம்முடைய சரீரம் அப்பொழுது மறுரூபம் அடையும். So in a sense, you and I are a most blessed people. Praise God. அந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் மிகவும் பாக்கியவான்கள். Because very soon we are going to see the Lord coming in his clouds. ஏனென்றால் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தர் மேகங்களில் வருகிறதை நாம் காண போகிறோம். So that's the time. This is the why you have to be more watchful, more alert for that rest that is going to come. ஆனபடியால் தான் வரப்போகிற அந்த இளைப்பாறுதலுக்காக மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாய் இருக்க வேண்டும். Now the question comes, how can you say all these things which are going to come that will really happen? நீங்கள் எவ்விதமாக வரப்போகிற இந்த காரியங்களை எல்லாம் உண்மையாக தான் சம்பவிக்க போகிறது என்று எப்படி சொல்லுவீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். There are many things that you can believe what happened and what are happening, but what is the proof that all these things will happen in the future? இதற்கு முன்பாக நடந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. ஆனால் இனிமேல் நடக்க போகிற காரியங்களுக்கு என்ன அத்தாட்சி உண்டு என்று கேட்கலாம். Our authority is only on the Bible. எங்களுடைய அதிகாரம் வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. In the modern church, as Christian church, நவீன கிறிஸ்தவ சபைகளில் there are different groups of people who interpret the Bible. வேதத்தை பல பாஷைகளில் மொழிபெயர்த்ததான கூட்டத்தார் இருந்தார்கள். And one group called liberals. ஒரு கூட்டத்தார் லிபரலிஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். They are higher critics. அவர்கள் higher critics. That means they don't believe that the word of God is the Bible is the word of God. அவர்கள் வேத வசனங்கள் தேவனுடைய வார்த்தை தான் என்று அவர்கள் நம்ப முடியாதவர்கள். They say Christ came into the world, but Christ is not the only way to receive salvation. அவர்கள் சொல்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைதான்,
ஆனால் ரட்சிப்புக்குரிய ஒரே ஒரு வழி என்று வழி கிறிஸ்து மாத்திரம் அல்ல என்று சொல்கிறார்கள். There are many ways and one other way is Christ. பல வழிகள் உண்டு, அதில் ஒரு வழிதான் கிறிஸ்து என்று அவர்கள் சொல்கிறார்கள். And this is the basic belief of the World Council of Churches, which is going to come very soon as a major Christian church. வெகு சீக்கிரத்தில் மிகவும் பிரதான கிறிஸ்தவ சபைகளிலிருந்து உருவாக்கப்பட போகிறதான அகில உலக கிறிஸ்தவ சங்கம் என்கிற சங்கத்தினுடைய குறிக்கோள் இதுவாக காணப்பட போகிறது. So we are now living in that particular age. நாம் அந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது காணப்படுகிறோம். Most of the Christian priests, they don't believe the Bible is the word of God. அநேக கிறிஸ்தவ போதகர்கள் வேதம் தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிப்பதில்லை. They preach but they don't believe it is the word of God. அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் இதுதான் தேவனுடைய வசனம் என்று நம்புவதில்லை. One point they say is, how can we believe such things according to our human reason? நம்முடைய மனுஷீக ஞானம் அறிவின்படி இவைகளெல்லாம் உண்மை என்று எப்படி நம்ப முடியும் என்று அவர் சொல்கிறார்கள். We have to believe, but there are certain things we have to use our reason, then only we can believe all what the Bible says. இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அறிவை உபயோகப்படுத்தி அது ஒத்து வந்தால்தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். Well, that is good. அது நல்லதுதான். Reason, you have to reason and analyze what you believe is the correct one. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை நன்றாக ஆராய்ந்து அலசி பார்த்து முடிவுக்கு வருவது நல்லதுதான். But in your day to day life, ஆனால் நம்முடைய அனுதின ஜீவியத்தில் there are many things that are happening. You yourself cannot say why these things are happening. அநேக காரியங்கள் சம்பவிக்கின்றன, நீங்களே ஏன் இவைகள் சம்பவிக்கின்றன என்பதற்குரிய காரணம் அறியாமல் இருக்கிறீர்கள். For example, when you rub your hands like that, உதாரணமாக உங்களுடைய கைகளை நீங்கள் இப்படி உரசினால் your hands are warmed up. உங்களுடைய கைகள் அப்படியே சூடாகின்றன. And when you take a cup of coffee, நீங்கள் ஒரு கப் காஃபி எடுத்துக்கொண்டு when you want to drink it, sir, you blow your hand and sometimes you can cool your coffee. நீங்கள் அதை உங்களுடைய கைகளினால் உரசுவது மூலமாக அந்த காஃபியை குளிர செய்கிறீர்கள். In one way you rub your hands, heat is generated. ஒரு விதத்தில் உங்களுடைய கை உரசும் பொழுது அது உஷ்ணம் உண்டாகிறது. And the other way you use this like this and that the coffee becomes cold. மற்றொரு சமயத்தில் அதே கையை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது சூடாக இருக்கிறதான அந்த காஃபியின் உஷ்ணம் தணிந்து போகிறது. Why? ஏன்? Can you explain it? அதை விவரிக்க முடியுமா? But yet you are believing it. ஆனால் அதை நீங்கள் நம்புகிறீர்கள். Look at that black buffalo. நீங்கள் கருப்பு எருமை மாட்டை பாருங்கள். It eats the green grass. அது பச்சை நிறத்தில் இருக்கிற புல்லை சாப்பிடுகிறது. But what is the color of the milk? ஆனால் அது கொடுக்கிற பாலினுடைய நிறம் என்ன? The color of the milk is white. வெண்மை நிறத்தில் இருக்கிறது. Why? ஏன்? You go and ask the buffalo. நீங்கள் போய் அந்த எருமை மாட்டை கேட்டு பாருங்கள். You are black. நீ கருப்பா இருக்கிறாய். You are eating a green grass. நீ பச்சை புல்லை தின்கிறாய். But you are giving a green white milk. Why? நீ ஏன் வெண் நிறத்தில் இருக்கிற பாலை கொடுக்கிறாய் என்று கேளுங்கள். The one answer, if the buffalo can speak, it is conversion, that's all. அதற்கு அந்த எருமை மாடு பதில் சொல்லக்கூடும் என்றால் அது ஒரு மாற்றம் என்று சொல்லக்கூடும். Today all are against. Whenever a Christian meeting is there, oh, they are here to convert us from one religion to other religion. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்கள் நடக்கும் பொழுது மற்றவர்கள் நினைக்கிறார்கள் இவர்கள் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மத மாற்றம் செய்யும்படியாக இந்த கூட்டங்கள் நடத்துகிறார்கள். Brother, every day there is a conversion process is happening in your body. அருமையான சகோதரனே, அனுதினமும் உங்களுடைய சரீரத்திலேயே இப்படிப்பட்ட மாற்றப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. Every 21 days the cells in your body are changed. 21 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா செல்களும் மாறுகின்றன. That is why you are becoming what you call bigger and taller, and your hands and feet are becoming what you call bigger than before. அது நிமித்தமாக தான் நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து நல்ல ஒரு திடகாத்திரமாக நல்ல பலனுள்ள கைகள் கால்கள் உடையவர்களாய் மாறுகிறீர்கள். Look at the elephant. ஞானை பாருங்கள். It always sits and bends on 4 legs. அது எப்போதும் தன்னுடைய கால்களை மடக்கி தான் உட்கார்கிறது. But at the same time you look at the horse. ஆனால் நீங்கள் குதிரையை பாருங்கள். And it always uses the front legs and does it. அது எப்போதும் முன்னங்கால்களை மடக்கி தான் உட்கார்கிறது. But when you look at a cow, ஆனால் நீங்கள் மாடை பார்த்து பசுமாடை பார்த்தால் it uses the hind legs. அது தன்னுடைய பின்னங்கால்களை மடக்கி தான் உட்காரும். Why? ஏன்? You give me an answer. அதற்கு ஒரு பதில் சொல்லுங்களேன். You cannot give an answer. It is happening, you believe it, that's all. அப்படி நடக்கிறது, அதை நீங்கள் நம்புகிறீர்கள், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. Now take a stalk of wheat, one stalk of wheat. நீங்கள் ஒரு கோதுமை அந்த கதிரை எடுத்து பாருங்கள். They say if you count the grains in that stalk of wheat, ஒரு கதிரில் இருக்கிறதான மணிகளை எண்ணினால் only 30, 60, 100 it will be there. அது 1 30 அல்லது 60 100 ஆக இருக்குமாம். No
29 or 39 or 99 like that. 29, 59, 99 அது இருக்காதாம். No, it's always 30, 60 and 100. அது எப்பொழுது 1 30 அல்லது 60 அல்லது 100 ஆக இருக்குமோ. That's why even Christ told you have to give, that fruit will be 30%, 60% and 100%. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்துவும் ஒரு அந்த உவமையை குறித்து சொல்லும் பொழுது 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் என்று சொல்கிறார். So these are the things you cannot explain but you do believe. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது என்று நீங்கள் விவரிக்க முடியாது, ஆனால் அதை நம்புகிறோம். One emperor asked a Jewish rabbi, ஒரு சக்கரவர்த்தி யூதகுல ஒரு குருவை பார்த்து கேட்டாராம், you believe in a God, I want you to show me your God. நீ ஒரு உங்களுடைய தேவனை நம்புகிறீர்கள், உங்களுடைய தேவனை நான் காண விரும்புகிறேன் என்று சொன்னாராம். Then the Jewish rabbi told, அந்த யூத குரு சொன்னார், I will show my God, நான் என்னுடைய தேவனை உனக்கு காண்பிக்கிறேன், on one condition. ஆனால் ஒரு நிபந்தனை. 5 minutes you must look at the sun without blinking your eye. 5 நிமிஷம் கண்களை மூடாமல் நீங்கள் தொடர்ச்சியாக சூரியனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். So the emperor looked at the sun. உடனே அந்த சக்கரவர்த்தி சூரியனை பார்த்தார். He looked. கொஞ்ச நேரம் பார்த்தார். Hardly a minute. கொஞ்சம் ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் பார்க்க முடிந்தது. He could not look it. அதன் பின்பு தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. Then the Jewish rabbi told, அப்பொழுது அந்த யூத குரு சொன்னாராம், this sun is created by the mighty God. இந்த சூரியன் அந்த வல்லமையுள்ள தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. If you cannot look at the sun with your eyes for 5 minutes, இந்த அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சூரியனையே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியாவிட்டால், how are you going to see that God who created the whole universe? முழு அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்ததான அந்த தேவனை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? So dear brother, sister, don't say I am an educated man, I cannot believe whatever you say. ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, நான் நன்றாக படித்து கல்வரி உள்ளவன், ஆனபடினால் நீங்கள் சொல்வதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது என்று சொல்ல There வேண்டாம். are many things you don't understand but you are believing it. எத்தனையோ காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆனால் அதை நம்புகிறீர்கள். At the same time, அதே வேளையில் Bible gives you the solid proof that these things will happen. இந்த காரியங்களை எல்லாம் சம்பவிக்கும் என்பதற்கு வேதமானது தெளிவான அத்தாட்சியை கொடுக்கிறது. One British Prime Minister asked one person asked the British Prime Minister, ஒரு நபர் பிரிட்டிஷ் பிரதம மந்திரியிடத்திலே ஒரு கேள்வி கேட்டாராம். you believe in the Bible? நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள். Why you believe in the Bible? ஏன் நீங்கள் வேதத்தை விசுவாசிக்கிறீர்கள்? What is the proof that Bible is the word of God? வேதம் தேவனுடைய வார்த்தை தான் என்பதற்கு என்ன அத்தாட்சி? He gave only one word. அப்பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், The Jew. யூதர்கள் என்று சொன்னாராம். The history of the Jew confirms that the Bible is the truth. யூதர்களின் சரித்திரம் வேதம் உண்மை என்கிறதை நிரூபிக்கிறது. So brother, sister, we are standing on a scripture which is confirmed, which is what they call almost proved by history. Praise the Lord. சரித்திரத்தின் மூலமாக தெளிவாக நிரூபிக்கப்பட்டதும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நிற்கிறோம். That's why we are bold enough to tell you all these things. ஆகவேதான் தைரியமாக நாங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறோம். We are bold enough to say these are things that going to come very soon. இந்த காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாய் வரப்போகிறது என்கிறதை தைரியமாய் நாங்கள் சொல்கிறோம். Now there was a time when Jesus was in the world. இயேசு இந்த பூமியில் இருந்ததான நாட்களில் He told the temple that was in Jerusalem would be destroyed. எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். In the year AD 70 the temple was destroyed. கிபி 70ஆம் வருஷத்தில் உண்மையாகவே அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. The second prophecy he told was Jews will be scattered all over the world. இரண்டாவதாக அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி போவார்கள் என்று சொன்னார். And that happened in AD 130. அது கிபி 130ஆம் வருஷத்தில் நிறைவேறியது. Then the promise was that Jews must come back once again to the promised land. அதன் பின்பு யூதர்கள் மறுபடியுமாக அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் திரும்பி வருவார்கள் என்று தீர்க்கதரிசனம் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. In the book of Daniel 12th chapter 12th verse, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், Blessed is he that waiteth and cometh to the 1335 days. 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். in the prophetical language, இந்த தீர்க்கதரிசனதான பாஷையின்படி every day can be compared to every 1 year. ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷத்துக்கு ஒப்பாக கணக்கிடப்படுகிறது. So Daniel was told
his people must wait 1335 years. தானியேல் அவனுடைய ஜனங்கள் 1335 நாட்கள் வருஷம் மாத்திரம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டார். During the First World War, முதலாம் உலக யுத்தத்தில் Britain needed a particular acid to clean up the guns in the warship. பிரிட்டன் தேசத்தில் அவருடைய துப்பாக்கிகளை எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விதமான அமிலம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. They could not get it anywhere. அதை எங்கேயும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. One Jewish professor discovered and gave the solution. அப்பொழுது யூத குலத்தை சேர்ந்ததான ஒரு பேராசிரியர் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அதற்குரிய ஒரு பரிகாரம் செய்தார். So the British government asked the Jewish professor, அப்பொழுது அந்த பேராசிரியர் பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டது, what is the reward, what is the present you would like to receive from us? இதற்காக நீங்கள் என்ன வெகுமதியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? He told, I don't want any personal reward. அப்பொழுது அவர் சொன்னார், தனிப்பட்ட விதத்தில் எந்த வெகுமதியும் எனக்கு வேண்டாம். My people are scattered all over the world. என்னுடைய ஜனங்கள் உலகம் முழுவதும் சிதறி இருக்கிறார்கள். And they must be brought back to their own land. அவர்கள் எல்லாரும் அவருடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர வேண்டும். So in the year 1970, 1970 வருஷத்தில் 17ஆம் வருஷத்தில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி they made a declaration called Balfour Declaration. பால்ஃபோர் உடன்படிக்கை என்கிறதான ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்தார்கள். According to the declaration, all the Jews all over the world can come back to their own land. அந்த உடன்படிக்கையின்படி உலகம் முழுவதிலும் காணப்பட்ட எல்லா யூதர்களும் அவருடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர வேண்டும். In that particular year, அந்த வருஷத்தில் in the land of Turkey, துருக்கி தேசத்தில் they minted a coin. அவர்கள் ஒரு நாணயத்தை செய்தார்கள். In that coin 2 years were inscribed. அந்த நாணயத்தில் 2 வருஷங்கள் பொறிக்கப்பட்டன. One is 1970, அதில் ஒன்று 1917, the other side 1335. அடுத்த பகுதியில் 1365 என்று பொறிக்கப்பட்டது. The 1335 is the Arabic year. 1365 என்பது அரேபிய வருஷம். That means how accurately the Lord predicted that things will happen 1335 in Arabic year. அரபி வருஷத்தின்படி 1365 வருஷங்களுக்கு பின்பு இது சம்பவிக்கும் என்பதை எவ்வளவு தெளிவாக கர்த்தர் முன்னுரைத்திருக்கிறார். So dear brother, dear sister, we are standing not on the fable or the old woman's fable, but we are standing on the solid facts. பிரியமானவர்களே, கட்டுக்கதைகள் அல்லது கிழவி கதைகளை சார்ந்து நாங்கள் இருக்கவில்லை. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். In Zephaniah 3rd chapter verses 18 to 20, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய படிக்கும் பொழுது, God gave 2 types of promises to the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் 2 விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். I will bring you from the captivity first. முதலாவதாக சிறையிருப்பிலிருந்து நான் உங்களை கொண்டு வருவேன். Second, while you were in the captivity, I will give you a name and a praise wherever you are. நீங்கள் அந்த சிறையிருப்பில் இருக்கும் பொழுதுதானே நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுக்கு நான் கீர்த்தி மகிமையை நான் உண்டு பண்ணுவேன். From the year 130 onwards, most of the Jews all over the world, they were in different countries. கிபி 130ஆம் வருஷத்துக்கு பிறகு யூதர்கள் உலகத்தினுடைய பல தேசங்களிலே காணப்பட்டார்கள். They were like a captives in many countries. பல தேசத்திலே அவர்கள் சிறை கைதிகளாய் காணப்பட்டார்கள். But yet God blessed them. என்றாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். According to the Roman Catholic Church history, ரோமன் கத்தோலிக்க சபை சரித்திரத்தின்படி the first 33 popes in the Roman Catholic Church, ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய முதல் 33 போப்புகள், they had the Jewish background. அவர்கள் யூத குலத்தை சேர்ந்தவர்களாக காணப்பட்டார்கள். From the year 1901 to 1987, 1901ஆம் வருஷத்திலிருந்து 1987ஆம் வருஷம் வரையிலும் 57 people received Nobel prizes for chemistry, physics, botany, like that. 57 பேர் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்டனி இந்த பாடங்களிலே நோபல் பரிசுகள் பெற்றார்கள். And all these 57 Nobel laureates were Jewish people. இந்த பரிசு பெற்றவர்கள் ஏறக்குறைய எல்லாரும் யூதர்களாகும். And aspirin was discovered by a Jew. ஆஸ்பிரின் என்ற அந்த பொருள் யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. Polio vaccination was discovered by another Jew. போலியோவுக்குரியதான தடை அந்த சொட்டு மருந்து அதுவும் கூட அவர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. The computer calculator which you are using, that was discovered by another Jew. கம்ப்யூட்டர் கால்குலேட்டரும் கூட ஒரு யூதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. The world's greatest banker was Rothschild, a Jew. Rothschild was one of the greatest world banker. மிகவும் உலக பிரசித்தி பெற்றதான ஒரு பேங்கர் தான் ராக்சைட் என்பது. He was a Jew. அவர் ஒரு யூதன். Communist party was founded by Karl Marx. He was a Jew.
கம்யூனிஸ்ட் மார்க்கம் கார்ல் மார்க்ஸ் என்கிற யூதனாலே தான் அது தோற்றுவிக்கப்பட்டது. Albert Einstein was a Jew. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் ஒரு யூதர். So brother, you see how God confirmed the prophecy that he would bring his people once again to the promised land. தேவன் தம்முடைய ஜனங்களை மறுபடியும் அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் கொண்டு வருவேன் என்று அவருடைய வாக்குத்தத்தத்தை எவ்விதமாக உறுதிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். From the year 1917 onwards, 1917 வருஷத்திலிருந்து the process began. அந்த காரியம் அந்த முறையானது ஆரம்பித்தது. In 1948, 1948 வருஷத்தில் they got their state. அவர்கள் தங்களுடைய தேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். In 1967, 1967 வருஷத்தில் Jerusalem became their capital. எருசலேம் அவருடைய தலைநகரமாயிற்று. So the prophecies regarding Jews confirm the Bible scriptures are true. யூதர்களை பற்றி உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட்டது நிமித்தமாக வேத வசனம் தேவனுடைய வார்த்தை என்பதை அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். Not only that, அது மாத்திரமல்ல, you go around, look at the whole world. நீங்கள் முழு உலகத்திலும் கவனித்து பாருங்கள். Look at the political situation, climate of the whole world. முழு உலகத்தில் இருக்கிறதான அரசாங்க அமைப்புகளை பாருங்கள். Big countries, small countries, they are all in trouble. They fight with one another. பெரிய தேசமானாலும் சிறிய தேசமானாலும் அந்த தேசத்துக்குள்ளே குழப்பங்களும் போராட்டங்களும் காணப்படுகின்றன. Look at the geographical condition of the whole world. முழு உலகத்தினுடைய பூலோக சம்பந்தமான காரியங்களை பாருங்கள். Global warm all over the world. முழு உலகத்திலும் ஒரு உஷ்ணமானது காணப்படுகிறதை பார்க்கிறோம். They say a great amount of ice in the North Pole are being melted. வட துருவத்திலிருந்து இருந்ததான அதிகமான பனிக்கட்டிகள் அப்படியே உருகிவிட்டன என்று சொல்கிறார்கள். And they predict very soon some of the islands in the Indian great ocean will be submerged. வெகு சீக்கிரத்தில் இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கிறதான சில தீவுகள் எல்லாம் முழுகிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். And you find floods, earthquakes, famines all over the world. முழு உலகத்திலும் எப்படி வெள்ளம், பூமி எதிர்ச்சி, பலவிதமான பஞ்சங்கள் எல்லாம் இருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And economically you find countries were flourishing, coming down and down. பொருளாதார ரீதியிலே பார்க்கும்போது ஒரு காலத்தில் செழிப்பாய் விளங்கிய தேசங்கள் அப்படியே அதில் குறைந்து வருகின்றன. Car companies who were once holding the market, now they are losing the market. ஒரு காலத்தில் கார் உற்பத்தி செய்து அந்த சந்தையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நிலைமையில் இருந்த அவர்கள் இப்பொழுது அந்த நிலைமையில் மிகவும் குறைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். Economically you don't find anybody stable in the present world. பொருளாதார ரீதியில் ஒருவருமே நிலையாக நிற்க கூடாத ஒரு நிலைமை தான் நீங்கள் இந்த உலகத்தில் காண்கிறீர்கள். As I told you at the beginning, in the whole Christian church, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முழு கிறிஸ்தவ சபைகளிலும் many of them do not believe in the word of God. அநேகர் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பதில்லை. They say we must all believe in all religions. நாம் எல்லா மதங்களையும் நம்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். So for the sake they don't want to, they even are ready to dilute the truth which they believe in the word of God. அதற்காக தேவனுடைய வசனத்தை விசுவாசியாமல் தேவனுடைய வசனத்தின் தரத்தை குறைத்து அதில் கலப்படம் செய்ய பார்க்கிறார்கள். You know, I took little time to go out and tell you these basic facts. I took little time to tell you the basic facts. இப்படிப்பட்ட சில அடிப்படை உண்மைகளை சொல்லும்படியாக சற்று நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். Why? ஏன்? Do not think that emotionally we are telling Christ is coming, Christ is coming. நாங்கள் ஏதோ எழுச்சி அடைந்து கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லுகிறோம் என்று நினைக்க கூடாது. Many time you heard the messages, Christ is coming, Christ is coming. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லப்பட்ட தூதுகளை எத்தனையோ முறை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். Emotionally you were stirred up. நீங்கள் எழுச்சியிட்ட பிரகாரமாக உங்களுக்குள்ளே ஒரு தூண்டி விடப்படுகிற அனுபவம் உண்டாக வேண்டும். Intellectually you know the time of the Lord Jesus Christ is very very near. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய மனதின் அறிவின்படி கர்த்தருடைய வருகை நாள் மிகவும் சமீபம் என்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். So you can believe that any moment the Lord may come. Praise the Lord. எந்த நிமிஷத்திலும் கர்த்தர் வருவார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். About 2 years back there was a convention in Kerala. 2 வருஷங்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. As the convention was going on, இந்த கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் I saw suddenly a vision of the partial rapture. That means a partial vision of the rapture. நான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பற்றிதான தரிசனத்தின் ஒரு அம்சத்தை நான் பார்த்தேன். Suddenly I found saints of God from here and there
are lifted up and they are going to meet the Lord. பல இடங்களில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அப்படியே அவர்கள் மேலே உயர்த்தப்பட்டு கர்த்தரை சந்திக்கும்படியாக அவர்கள் மேலே பறந்து போனார்கள். It was a beautiful sight. அது ஒரு அழகான காட்சியா இருந்தது. The Lord told only the person who is all the time watchful and prayerful, only such people can hear the voice of God and be ready when I call him. எப்போதும் விழிப்புள்ளவர்களாகவும் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய வருகையின் பொழுது நான் அவர்களை அழைக்கிற சத்தத்தை கேட்க முடியும் என்று கர்த்தர் அப்பொழுது சொன்னார். You must be thankful because God has arranged this Bible study to remind you once again that you have to get ready for the coming of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக உங்களை மறுபடியுமாக நினைப்பூட்டும்படியாக இந்த வேதபாட கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதற்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றியா இருக்க வேண்டும். Now we will come back to the spiritual aspect. இப்பொழுது ஆவிக்குரிய அம்சத்திற்கு நாம் திரும்பி வருவோம். If Jesus comes today, இந்த வாக்குத்தத்தம், if Jesus comes today as he promises, இயேசு வாக்கு பண்ணினது போல இன்றைக்கு வருவார் என்றால், who will go and who will not go? யார் அவருடைய வருகையில் போக முடியும், யாருக்கு போக முடியாது? Many a time people think that we are the only people will go and you all others will be left behind. பல சந்தர்ப்பங்கள் ஜனங்கள் நினைக்கிறது என்னவென்றால், நாங்கள் மாத்திரம்தான் கர்த்தருடைய வருகையில் போக முடியும், நீங்கள் மற்றவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு விடுவார்கள் என்று நாங்கள் சொல்வதாக நினைக்கிறார்கள். No, it's not so. அப்படி இல்லை. We stand on the word of God. That's நாங்கள் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருந்துதான் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம். We conducted a convention in Allahabad, we conducted a convention. அலகாபாத் என்கிற இடத்துல நாங்கள் ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். The convention was conducted in the CNI church compound. அந்த கன்வென்ஷன் வட இந்திய திருச்சபையினுடைய காம்பவுண்டில் நடந்த பொழுது, After the convention, the elder of the CNI church told our worker, அந்த வட இந்திய திருச்சபையினுடைய மூப்பனார் எங்களுடைய ஊழியரிடத்தில் சொன்னார், when Christ cometh, many of us will not be able to meet him. கிறிஸ்து வரும் பொழுது எங்களில் அநேகர் அவரை சந்திக்க முடியாது என்று சொன்னார். Then the worker told, pastor did not preach like that way. அப்பொழுது அந்த ஊழியர் சொன்னார், பாஸ்டர் அப்படி போதிக்கவில்லை. Then the elder told, அப்பொழுது அந்த மூப்பனார் சொன்னார், no, he did not tell like that. நீங்கள் அப்படி சொல்லவில்லை. No, the pastor did not tell like that. பாஸ்டர் அப்படி சொல்லவில்லை. He presented us a standard. அவர் அதற்குரியதான எதிர்பார்க்கப்படுகிற அளவை அவர் வெளிப்படுத்தினார். When we measured our lives according to that standard, அந்த அளவின்படி நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை அளந்து பார்க்கும் பொழுது, we knew that we will never be able to meet the Lord. கர்த்தரை நாங்கள் சந்திக்க முடியாது என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். So tonight we will present you a standard by which you have to get ready when he comes. ஆகவே அவர் வரும்பொழுது நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படியாக அவசியப்படுகிற அந்த அளவை நாங்கள் உங்களுக்கு முன்பாக இப்பொழுது வைக்க விரும்புகிறோம். First of all, according to Galatians 5th chapter 19 and 20, முதலாவதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தின்படி, and Romans 1st chapter 29 to 31, ரோமர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் முடிய, those who live deliberately in the sinful life can never even think that they would be meeting the Lord. துணிகரமாக பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று நினைக்க கூட கூடாது. தமிழ்ல மாத்திர வாசிங்க. கலாத்தியர் 5:19-20, ரோமர் 1:29-31 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 29-31 வரை. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். So how can such type of people can think that they can get ready for the coming of the Lord? இந்த நிலைமையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வருகையில் வரும்பொழுது அவரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று எப்படி நினைக்க முடியும்? You may belong to any religion or you may belong to Christian religion. நீங்கள் வேற எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகவோ அல்லது கிறிஸ்தவ மார்க்கத்தையே சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம். But as long as you live in sin, you can never get ready for the coming of the Lord. என்றாலும் நீங்கள் பாவத்தில் ஜீவிக்கும் வரையிலும்
கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படவே முடியாது. That's why on the first day we preached a simple message of salvation. ஆகவேதான் முதலாம் நாளில் நாங்கள் ரட்சிப்பின் லகுவான அந்த தூதை நாங்கள் உங்களுக்கு அறிவித்தோம். First your sins must be forgiven, washed, and you must become a new child of God. முதலாவதாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் பட வேண்டும், கழுவப்பட வேண்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக புதியதாய் மாற வேண்டும். Second, according to Hebrews 6 chapter verses 4 to 6. இரண்டாவதாக எபிரேயர் 6 அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களின்படி, after you are saved and taken water baptism and receiving the Holy Spirit, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு, if you willfully turn against God and go into backsliding life, நீங்கள் மனப்பூர்வமாக தேவனுக்கு விரோதமாய் திரும்பி பின்மாற்றத்திற்கு செல்வீர்கள் என்றால், it is impossible for such people to repent and to be ready for the coming of the Lord. அப்படிப்பட்டவர்கள் மறுபடியுமாக மனம் திரும்பி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதும் கூடாத காரியம். Third, among the people who receive the Holy Spirit, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் மத்தியில், that means they have converted, அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், they have taken water baptism, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், they have received the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். but if they are babes in Christ, it is very difficult for them to be ready for the coming of the Lord. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக வளர்ச்சி இல்லாமல் காணப்படுவார்கள் என்றால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது கூடாத காரியம். 1 Corinthians 3rd chapter verses 1 to 3. முதலாம் கொரிந்தியர் 3 அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் அதை காண்கிறோம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? And I, brethren, could not speak unto you as unto spiritual, but as unto carnal, even as unto babes in Christ. I have fed you with milk and not with meat, for hitherto you were not able to bear it, neither yet are now ye able. For ye are yet carnal, for whereas there is among you envying and strife and divisions, are ye not carnal and walk as men? It's a warning to Pentecostal children of God. இது பெந்தேகோஸ்தே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. Corinthian church was a church which were filled with all the gifts of the Holy Spirit. கொரிந்து சபையானது ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. But Paul said they were among the people babes in Christ. ஆனால் அந்த ஜனங்களின் மத்தியில் ஒரு கூட்டத்தார் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருந்ததாக பவுல் சொல்கிறார். They had divisions, they had strife, they envied, they had jealousies in their midst. ஆகவே அவர்கள் மத்தியில் பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதகங்களும் பிரிவினைகள் எல்லாம் காணப்பட்டன. So if such type of character is there, it is very difficult for you to be ready for the coming of the Lord. அப்படிப்பட்ட சுபாவங்கள் காணப்பட்டால் அவர்களுக்கு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது மிகவும் கடினம். In 1 Corinthians 3rd chapter 12th verse, முதலாம் கொரிந்தியர் 3 அதிகாரம் 12 வசனம், there is only one foundation, that is Jesus Christ. ஒரே ஒரு அஸ்திவாரம் உண்டு, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. On that one foundation you can build two aspects of the building, or two types of buildings. அந்த ஒரே அஸ்திவாரத்தின் மேல் இரண்டு விதமான நிலைமையில் இருக்கிற கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. One is costly building. ஒன்று விலையேற பெற்ற பொருட்களினால் கட்டப்படுகிறது. Gold, silver and precious stone. பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல் இவைகளை கொண்டு கட்டப்படுகிறது. The other is wood, hay and stubble. மற்றொன்று மரம், புல், வைக்கோல் ஆகியவைகளை கொண்டு கட்டப்படுகிறது. You may be a believer, நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம். but if your Christian life is like a cheap material, உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியம் மலிவான பொருட்களை போல காணப்பட்டால், if you in the midst of the trial, if you are unable to stand firm, பரீட்சைகளின் மத்தியில் நீங்கள் உறுதியாய் நிற்க முடியாவிட்டால், many believers, they have the name believers, but they don't live the true Christian life. அநேக விசுவாசிகள் பெயரளவில் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறார்களே ஒழிய ஒரு உண்மையான கிறிஸ்துவ ஜீவியம் செய்வதில்லை. One person told me, ஒருவர் என்னிடத்தில் சொன்னார், Pastor, we who are living in the world, we are afraid to tell a lie. பாஸ்டர், உலகத்தில் ஜீவிக்கிற நாங்கள் பொய் சொல்ல பயப்படுகிறோம். But many of the Pentecostal people, they tell lie without any fear. ஆனால் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்று சொல்கிறவர்கள் எந்த பயமும் இல்லாமல் பொய் சொல்கிறார்கள். Brother, you may tell a lie. Remember, your material will be like wood, hay and stubble. அருமையான சகோதரனே, நீங்கள் ஒரு பொய் சொல்லுகிற ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு மலிவான பொருளை போல மாறிவிடுகிறீர்கள். Anger, கோபம், pride, பெருமை, lust இச்சை and
unforgiving spirit, மன்னிக்க முடியாத ஆவி, bitterness. கசப்பு, These things you cannot build up a true Christian building. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்தவ கட்டிடத்தை, மாளிகை நீங்கள் கட்ட முடியாது. So if you have to get ready for the coming of the Lord, ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றால் your building must be built with gold, silver and precious stone. உங்களுடைய கட்டடமானது பொன், வெள்ளி, விலையேற பெற்ற பொருட்களினாலே கட்டப்பட வேண்டும். And yesterday you heard, நீங்கள் நேற்று கேள்விப்பட்டீர்கள், the whole creation is waiting for the sons of God. எல்லா சிருஷ்டிகளும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக காத்திருக்கிறதாக. And I explained who are the sons of God. இந்த தேவ புத்திரர் யார் என்று நான் விவரித்தேன். According to Romans 8:14, ரோமர் 8:14 வசனத்தின்படி, as many are led by the Spirit of God, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ they are the sons of God. அவர்களே தேவனுடைய புத்திரர்கள். After you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு you must grow to the maturity of the perfect standard of Jesus Christ. நீங்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான அந்த வளர்ச்சியின் பூரணத்திற்கு வர வேண்டும். To come to the perfect standard of Jesus Christ, அந்த கிறிஸ்துவனுடைய பூரண அளவிற்கு வரும்படியாக two types of guidance are needed. இரண்டு விதமான நடத்துதல் உங்களுக்கு அவசியம். One, apostolic doctrine and apostolic teaching and fellowship. ஒன்று அப்போஸ்தலருடைய உபதேசம், போதனை, ஐக்கியம். Second, in your day by day, you must be submitting to the guidance of the Holy Spirit. இரண்டாவதாக அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். In the early days of our ministry, நம்முடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் this aspect of obedience to the Holy Spirit was very clearly taught to us. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அம்சமானது தெளிவாக எங்களுக்கு போதிக்கப்பட்டது. One of our senior sister, எங்களுடைய ஒரு மூத்த சகோதரி, she got up early morning about 3 o'clock. அவர்கள் அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பினார்கள். One big hall, there were 3 doors in that one big hall. ஒரு பெரிய ஹால் இருந்தது, அதிலே 3 பெரிய வாசல்கள், கதவுகள் இருந்தன. As she got up, she wanted to go out, and that nearest door, the first door, she went and opened the door. அவர்கள் எழும்பின பின்பு வெளியே போக விரும்பினார்கள். ஆகவே அவர்களுக்கு அருகில் இருந்த கதவை திறந்தார்கள். Immediately the Spirit of the Lord told, don't open this door, go to the third door. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு சொன்னார், இந்த கதவை திறந்து வெளியே போக வேண்டாம், அந்த மூன்றாவது கதவை திறந்து நீ போக வேண்டும் என்று சொன்னார். She argued, Lord, this is very closer, why should I go walk to the third door? அப்பொழுது அவர்கள் ஆவியானவரிடத்தில் வாக்குவாதம் செய்தார், ஆண்டவரே, இது எனக்கு அருகில் இருக்கிறது, இதை விட்டு நான் அங்கே தூரத்தில் இருக்கிற மூன்றாம் கதவுக்கு ஏன் போக வேண்டும்? Again, second time she tried to open the door. இரண்டாம் முறையும் அந்த கதவை திறக்க முயன்றார்கள். The Spirit of the Lord told, don't open this door, go to the third door. கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் இந்த கதவை திறவாதே, அந்த மூன்றாம் கதவை திறந்து செல் என்று சொன்னார். Again the sister argued. மறுபடியும் இந்த சகோதரி அவளோடு வாக்குவாதம் செய்தார்கள். Third time again she tried to open the door, the Spirit of the Lord told her not to open it. மறுபடியும் மூன்றாம் முறை அந்த கதவை திறக்க முயன்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டாம் என்று சொன்னார். She disobeyed and opened the door. அவர்கள் கீழ்ப்படியாமை காண்பித்து கதவை திறந்தார்கள். She stepped out. அவர்கள் அடியெடுத்து வைத்தார்கள். A snake was there. அங்கே ஒரு பாம்பு இருந்தது. She was bitten 21 days, she was in the deathbed. பாம்பு கடித்து 21 நாள் மரண படுக்கையில் இருந்தார்கள். Right throughout her life and ministry there was a kind of a itches around her neck. ஜீவிய காலம் முழுதும் அவருடைய கழுத்தில் அதன் மூலமாக ஒரு விதமான படை வந்துவிட்டது. So whenever she gave a Bible study to us, ஆகவே அவர்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வேதபானம் கொடுப்பார்களோ, she used to show that itches around her neck. அவருடைய கழுத்தின் பக்கத்தில் இருந்த அந்த படை எங்களுக்கு காண்பிப்பார்கள். Look at these itches. இந்த படையை பாருங்கள். It's only due to because I disobeyed the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால் வந்த விளைவுதான் இது என்று சொல்வார்கள். So day by day you must be willing to obey the Holy Spirit. அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய நீங்கள் மனப்பூர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். One pastor had 2 sets. One is a good set, the other was old set. ஒரு பாஸ்டர் இருந்தார், அவரிடத்தில் 2 செட் உடுப்புகள் இருந்தது. ஒன்று மிகவும் நல்ல துணி, மற்றொன்று சற்று பழையது. He wore the new one. அவர் புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டார். The old one he gave to his assistant brother. அவருடைய அந்த பழைய துணியை தனக்கு உதவியா இருந்த சகோதரனுக்கு கொடுத்தார். The Spirit of the Lord told him, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருக்கு சொன்னார், நீ அந்த பழைய உடுப்பை நீ உடுத்தி புதிய உடுப்பை அந்த இளைய ஊழியக்காரனுக்கு கொடுன்னு சொன்னார். You wear the old dress and give a new dress to your assistant. அப்போ சொன்ன, ஆண்டவரே, நான் பிரசங்கி, நான் எப்படி பழைய உடுப்பை உடுத்த முடியும்? Then he told, Lord, I am a preacher, how can I wear this old dress? ஆகினால் அந்த புதிய உடுப்பை உடுத்திக்கொண்டு
பிரசங்க கூட்டத்துக்கு போனார். So he wore the new dress and he went to preach. ஆனால் அவரால் பிரசங்கம் பண்ண முடியல. He could not preach there. அவர் உடனே கீழே இறங்கி வந்தார். He came down. அந்த இளைய சகோதரனை கூப்பிட்டார். He called that younger brother. தன்னுடைய புதிய ஷர்ட்டை அவருக்கு கொடுத்து விட்டு He gave his new shirt to him. அந்த பழைய ஷர்ட்டை போட்டுட்டு வந்தார். He took that old shirt from him and he wore it. எழும்பி வந்த பிரசங்கத்தை போது ஒரு மகிமையுள்ள அபிஷேகம் உள்ள ஒரு தூதன். Now he got up for preaching. An anointing came upon him. அப்ப ஆரம்ப நாட்கள்ல எங்களுடைய ஸ்டடி எல்லாம் உபதேசத்தின் ஒரு ஸ்டடி ஒரு பக்கம் இருக்கும். In the early days, all my studies will be based on the doctrine on one side. அது only ஒரு பக்கம் தான். That is one side of the study. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவருக்கு எப்படி கீழ்ப்படி என்பதை திட்ட தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். But every day they taught us how we should obey the Spirit of the Lord. இப்பொழுது நமக்கு எல்லா உபதேசங்களும் தெரியும். Now we know almost all the doctrines. ரட்சிப்பிலிருந்து சியோன் வரைக்கும் காலங்கள் நியாய தீர்ப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். We know all the studies right from salvation to Zion, ages and judgment and so on. ஆனா தினந்தோறும் ஆவியானவருக்கு கீழ்ப்படிகிறோமா அதை மறந்துவிட்டோம். But when we find whether we are obedient to the Spirit of the Lord daily, that's not. இப்ப 4 பேர் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க. Suppose 4 of us are speaking together. திடீரென்று ஆவியானவர் சொல்றார் இந்த பேச்சை நிறுத்து ஜெபம் பண்ண போ என்று சொல்கிறார். Suddenly the Spirit of the Lord says, stop talking and go and pray. ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் போனா அவங்க என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க? Lord, if I leave them and go, what will they think of me? போச்சு. அதோட உங்களை அறியாதபடி தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம காட்டிவிடு. If you think so or talk so, it's gone. Without your knowledge, you disobey the Spirit of the Lord. நேற்று இரவு படுத்த போது 1:30 மணி ஆயிது. When I went to sleep last night, it was about 1:30. 3 மணிக்கு கர்த்தர் எழுப்பினார். The Lord woke me up at 3 o'clock. ஆவியானவர் எழுப்பின உடனே எழும்பி நின்றாச்சு. அவ்வளவுதான். As the Spirit of the Lord woke me up, I got up. எத்தனை தடவை உங்களை கர்த்தர் ஆவியானவர் ராத்திரி நேரத்தில் எழுப்பி இருக்கிறார்? In the nights, how many times the Spirit of the Lord is waking you up? Be a child of God. கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டுமானால், If you want to prepare yourself for the coming of the Lord, உபதேசத்தின் கீழ்ப்படிதல் மாத்திரம் அல்ல, not only should you obey the doctrine, அது ஒருவேளை சிலவேளை அறிவு இருமாப்பை உண்டாக்கும். thereby you will get a knowledge and that knowledge will profit you. தினந்தோறும் நீங்கள் கர்த்தருடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். But every day you have to obey the Spirit of the Lord. இந்த ராத்திரியிலே நம்முடைய கண்களை ஒரு நிமிடம் மூடிக்கொண்டவர்களாக, In this night, in this moment, close your eyes for a moment. நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்ப்போமாக. Let's all examine our heart. எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு பேசினார்? எத்தனை முறை நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டிவிட்டீர்கள்? How many times the Lord has spoken to you and how many times you have disobeyed him? எத்தனையோ முறை கர்த்தர் சொன்னார், இந்த சகோதரனை இந்த சகோதரி மன்னித்து விடு என்று சொன்னார். Many a times the Lord told you, forgive this brother, forgive this sister. நீங்கள் மன்னித்தீர்கள் ஆனால் மறக்கவில்லை. You would have forgiven them, but you have not forgotten it. எத்தனையோ முறை காசுகள் கடனா வாங்கி திருப்பி கொடுக்க நீங்கள் மறந்து விட்டீர்கள். Many a times you have borrowed money from others, but you forgot to give it back. எத்தனையோ முறை வாக்குத்தத்தம் நான் அதை செய்வேன், இதை நான் கொண்டு வந்து தருவேன்னு சொன்னீர்கள், அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை. Many a times you have promised saying, I will give this, I will do this, but you have not fulfilled it. வெளிப்படையாக வேறு குற்றம் ஒன்றுமில்லை. Outwardly you see there is no mistake in you. ஆனா உள்ளாக கர்த்தரை தினந்தோறும் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். In the inward, in your heart, in the inner man, every day you are grieving the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். The Spirit of the Lord is speaking to you. லிதியாளுடைய இதயத்தை திறந்ததான கர்த்தர், As the Lord opened the heart of Lydia, முதலாவது உங்களுடைய இதயத்தை திறவுங்கள். first of all, open your heart. ஆண்டவரே, Lord, என்னுடைய ஜீவிதத்துல in my life, நான் அநேக முறை உம்முடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். many a times I have disobeyed your voice. உம்முடைய வருகை இன்று ராத்திரியில் இருக்குமானால், If you come tonight, உம்முடைய சத்தம் உண்டாகும், ஆனால் என்னுடைய செவி அதை கேட்காமல் போய்விடும். your sound will be heard, but I will not hear it. ஆண்டவரே, அந்த சம்பவம் உண்டாகக்கூடாது. Lord, let it not happen to me. எத்தனை பேர் அதுக்காக தேவ சத்தத்தை கேட்டு ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you really want to make ready to hear the voice of God? கைகளை உயர்த்துங்கள். Lift up your hands. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு In order to hear the voice of God, ஆண்டவருடைய வருகைக்கு எந்த நேரம் ஆயத்தமாக இருக்க விரும்புகிறோம்? in order to prepare for the coming of the Lord at any time, கைகளை வைத்து நம்மை ஒப்படைப்போமாக. let us lift up our hands and surrender ourselves to the Lord. கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Tonight the Lord is speaking to you. அவருடைய சத்தத்தை கேட்டவர்களாய் கடந்து போங்கள். Hear his voice and go away from this place. சத்தம் கேட்டவன் மாத்திரமே
தேவபுத்திரனாய் இருக்க முடியும். If you hear his voice, then only you will become the sons of God. என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து போனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து போனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய வானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பெரிய வானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். When you obey the voice of God, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது you are getting ready for the coming of the Lord. நீங்கள் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். Remember, coming of the Lord is the one that prepares you for the eternal rest. கர்த்தருடைய வருகைதான் நித்திய இளைப்பாறுதலுக்காக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஏதுவாக இருக்கிறது. Or in other words, if you partake in the first resurrection, you will be entering in the eternal rest. இன்னொரு விதத்தில் நீங்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பீர்கள். Now I will give you a short description about what will be the nature of the eternal rest. இந்த நித்திய இளைப்பாறுதலுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்கிறதை குறித்து சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். First of all, when you come to the millennial government, முதலாவதாக 1000 வருஷ அரசாட்சியில் நாம் வரும்பொழுது according to Isaiah chapter 33 verse 20, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி the earthly city of Jerusalem, பூமிக்குரிய எருசலேம் நகரம், that city will be known as the city of the festivals. அது பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிற நகரம் என்று சொல்லப்படுகிறது. According to the Jewish law, யூத பிரமாணத்தின்படி whenever they observe a festival, அவர்கள் எப்பொழுதெல்லாம் பண்டிகை ஆசரிக்கிறார்களோ and that during that festival time they cannot do any work. அந்த பண்டிகை நாட்களில் அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். That means they have to rest, and that is the real festival. அவர்கள் அந்த காரியங்களில் இருந்தெல்லாம் ஓய்ந்து இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய உண்மையான பண்டிகை. So according to Isaiah chapter 33 verse 20, ஏசாயா 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி earthly Jerusalem will be a city of festivals. பூமிக்குரிய எருசலேம் பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிற நகரமாய் இருக்கும். There will be rest everywhere. எங்கே பார்த்தாலும் இளைப்பாறுதல். And by God's grace, we who are getting ready for the coming of the Lord, தேவனுடைய கிருபையினால் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறவர்களாகிய நாம், we in our glorified glorious bodies, நமக்கு மகிமைப்படுத்தப்பட்ட சரீரங்கள் இருக்கும். in that glorious body we will be seeing how beautifully the whole millennial government enjoying a rest all over the world. அந்த மகிமை அடைந்த சரீரத்திலே முழு உலகம் 1000 வருஷ அரசாட்சியின் காலத்தில் எவ்விதமாக இளைப்பாறுதலை அனுபவிக்கும் என்கிறதை நாம் காணப்போகிறோம். In the same chapter 33, அதே 33ஆம் அதிகாரத்தில் there are two more things about that earthly city of Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்தை, பூமிக்குரிய எருசலேம் பட்டணத்தை குறித்து இன்னும் 2 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. There the Lord will be of a broad river. அங்கே தேவன் தாம் எல்லா இடங்களிலும் பறந்திருப்பார். That is, he will be a broad river. அவர் ஒரு பரந்த நதியை போல் இருப்பார். And there will be no ship with galley or no boat will row with the rowing things. அந்த இடத்திலே பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதில்லை, படகு அங்கே ஓடுவதில்லை. What do you mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? Rowing means doing some work. படகு ஓட்டுவது என்று சொல்லும் பொழுது அது ஒரு வேலை செய்வதை காண்பிக்கிறது. That means when in the millennial government, இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே பிரவேசிக்கும் the Lord himself be the river for the people. அந்த தேவனுடைய ஜனத்திற்கு தேவன் தாமே ஒரு பெரிய நதியை போல் இருப்பார். Without any effort they will be able to see rowing from one place to other place. எந்த விதமான பிரயாசம் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அவர்கள் போகக்கூடியதை பார்க்கலாம். Second point, இரண்டாவது விஷயம், the lame shall take the prey. சப்பானிகள் எல்லாரும் அவர்கள் கொள்ளையாடுவார்கள். Now according to the early days, ஆரம்ப நாட்களின்படி when the ships are sailing, ஒரு படகு அது கடந்து செல்லும் பொழுது sometime the pirate ship
used to come and try to rob the other ship. அந்த பைலட் ஷிப் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் தான் வந்து அந்த மற்ற கப்பலை அது கட்டி எடுத்துக்கொண்டு போகும். The pirates who want to loot the other ship, மற்றொரு கப்பலை கொள்ளையிடும்படியாக விரும்புகிறதான அந்த பைலட், they have to hold on to the rope in their ship. அவர்கள் தங்களுடைய கப்பலுடைய அந்த கயிறுகளை அப்படியே உயர்த்தி பிடித்திருக்க வேண்டும். And from there they will swing and jump into the other ship. அதிலிருந்து அவர்கள் அடுத்த கப்பலுக்கு அப்படியே கடந்து சென்று அதிலே குதித்து விடுவார்கள். And when they jump, they have to stand and then loot the other ship. அவர்கள் அங்கே குதித்த பொழுது அதன் பின்பு அங்கே நின்று அதன் பின்பு தான் அந்த கப்பலை கொள்ளையாட வேண்டும். And that is the usual practice. அதுதான் வழக்கமான முறை. But in the millennial government, ஆனால் 1000 வருஷ அரசாட்சி நாட்டில் the lame shall take the prey. சப்பானிகள் கொள்ளையாடுவார்களாம். That means a lame can never swing and stand there. அதாவது ஒரு சப்பானி அவன் அப்படியே பாய்ந்து சென்று அந்த அடுத்த கப்பலில் குதிக்க முடியாது. But yet it can happen. ஆனால் அது சம்பவிக்கும். The whole millennial government will be a government of miracles. 1000 வருஷ அரசாட்சி முழுவதுமே அற்புதங்கள் நடக்கிற ஒரு அரசாட்சியா இருக்கும். The same thing we are experiencing even today. அதே காரியத்தை தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம். Brother, sister, do not think only the strong people can win the battle or win the race. அருமையானவர்களே, பலவான்கள் மாத்திரம்தான் ஓட்டத்தை நன்றாய் ஓட முடியும், யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியும் என்று நினைக்க வேண்டாம். No. இல்லை. In the spiritual race, ஆவிக்குரிய ஓட்டத்தில் sometimes the very weak, the most person who is unworthy can become the winner. மிகவும் பலவீனமாக இருக்கிற ஒரு ஆள், ஒன்றுக்கும் தகுதியில்லாத ஒரு ஆள் தான் முதலாவது ஜெயம் எடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடும். When I was studying in the high school, நான் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது I was elected as a secretary of the Tamil Sangam. தமிழ் சங்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். Every year they elected me, 3 years they elected me. 3 வருஷத்துக்கு முறை இப்படி அவர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். As a Tamil secretary, I have to arrange the meetings. அந்த தமிழ் சங்கத்தினுடைய செயலாளராக நான் எல்லா கூட்டங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும். After the meeting, when the meeting is concluded, அந்த கூட்டங்கள் முடியும் பொழுது I have to come before and say a vote of thanks. நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். It was very difficult for me. அது எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. I used to come and stand before the whole group of students and teachers. எல்லா மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்பேன். மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியரே, உடன் தோழர்களே, வணக்கம். Respected headmaster and all my co-students, I pay my respect to you. அவ்வளவுதான். That's all I will speak. அதுக்கு மேல என் வார்த்தை வராது. After that, I will not have any words to speak. அப்படியே தலை கீழே போட்டுக்கிட்டே நிற்பேன். I will bow down my head. கொஞ்ச நேரம் அப்படியே போயிடும். After some time, everybody will disperse from எனக்கு there. பேச முடியாது. I cannot speak. ஆனால் மறுபடியும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். But again and again, they selected me as the secretary. காரணம் ஆர்கனைசிங் உள்ள ஒரு ஒழுங்குபடுத்துற கெபாசிட்டி எனக்கு இருந்தது. Because I had the capacity of organizing everything. ஆனா பேசக்கூடிய திறமை இல்ல. But I did not have the ability to speak. ஆனா இன்றைக்கு உங்கள் முன்னால பேசிக் கொண்டிருக்கிறேன். But today I am speaking to you. சப்பானி கொலையாடுவான். The lame will spoil. The lame shall take the prey. Hallelujah. சப்பானி கொள்ளையாடுவார்கள். Hallelujah. Hallelujah. Even tonight, இந்த ராத்திரியிலும் if you are physically disabled and if you think you cannot do anything for the Lord, சரீர பிரகாரமாக போதிய பலன் இல்லாமல் கர்த்தருக்காக ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் do not be discouraged. அதைரியப்பட வேண்டாம். The Lord one can make the lame to take the prey, will make you to take the prey and be a victorious person. சப்பானிகளை கொள்ளையாட செய்யும்படியாக மாற்றுகிற தேவன் நீங்களும் அப்படி செய்யும்படியாக உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். In the millennial government, the lame shall take the prey. 1000 வருஷ அரசாட்சியில் சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். In Isaiah chapter 33, the last verse, ஏசாயா 33ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், no man will say I am sick in the earthly city of Jerusalem. இந்த பூமிக்குரிய எருசலேம் நகரத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல மாட்டான். Oh, what a great blessing it would be there. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். No sickness among the inhabitants of the city of Jerusalem. எருசலேம் பட்டணவாசிகளில்
வியாதியஸ்தர் ஒருவருமே இருக்க மாட்டார்கள். If that be so, we who are the spiritual city of Jerusalem, என்றால் ஆவிக்குரிய எருசலேம் பட்டணத்தாராகிய நாம், how much more we must have the testimony, I am no more sick. நாமும் கூட நான் இனி வியாதிப்படவில்லை என்ற எவ்வளவு அதிகமாய் சாட்சியுடையவர்களாய் மாற முடியும். In Zechariah 14 chapter 9th verse, சகரியா 14 அதிகாரம் 9 வசனத்தில், the Lord will be the king all over all of the earth. கர்த்ததாமே பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருப்பார். Today when you stand for Jesus Christ, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நிற்போம் என்றால், people may ridicule, people may laugh at us, ஜனங்கள் நம்மை பரியாசம் செய்து நமக்கு விரோதமாய் சிரிப்பார்கள். but a day is coming, ஆனால் ஒரு நாள் வருகிறது, Jesus Christ will be the king all over the world. இயேசு முழு உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. That day is coming very quickly. அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வருகிறது. Lift up your heads and walk, my brother, my sister. ஆகவே என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். Your king is coming soon. உங்களுடைய ராஜா இதோ வேகமாய் வருகிறார். He will be the king all over the world. அவர் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். In those days, அந்த நாட்களில், according to Isaiah chapter 2 verse 3, ஏசாயா 2 அதிகாரம் 3 வசனத்தின்படி, from the earthly city of Jerusalem and Zion, பூமிக்குரிய நகரமாகிய எருசலேம் சீயோன் பட்டணங்களிலிருந்து resurrected and glorified saints of God will rule the whole world. உயிர்த்தெழுந்ததும் மறுரூபமாக்கப்பட்டதுமான பரிசுத்தவான்கள் முழு உலகத்திலும் ஆளுகை செய்வார்கள். The law will proceed from Jerusalem and Zion. எருசலேமிலிருந்தும் சீயோனிலிருந்தும் வேதம் புறப்படும். In the same chapter verse 4, அதே அதிகாரம் 4 வசனத்தில், during the millennial time there will be no more war. 1000 வருஷ அரசாட்சியின் காலத்திலே யுத்தமே இருக்காது. Now kindly read Isaiah 11th chapter 6 and 7. ஏசாயா 11 அதிகாரம் 6 7 வசனங்களை படிப்போம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். The wolf also shall dwell with the lamb, and the leopard shall lie down with the kids, and the calf and the young lion and the fatling together, and the little child shall lead them, and the cow and the bear shall feed, their young ones shall lie down together, and the lion shall eat straw like the ox. Do you believe that these things can happen in the millennial government? 1000 வருஷ அரசாட்சியின் காலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிறது என்று நீங்கள் உண்மையாய் நம்ப முடியுமா? Yes, it will happen. ஆம், எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே நடக்கும். One day Francis of Assisi was preaching. ஒருமுறை பிரான்சிஸ் அசிசி என்பவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். He was standing under a tree and some birds were making big noise. அவர் ஒரு மரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது மேலே இருந்த பறவைகள் அவைகள் சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனவாம். He just looked up. அவர் மேலே பார்த்தார். My little sisters, அவர் சொன்னார், என் அருமையான இளைய சகோதரிகளே, why are you making so much noise? ஏன் நீங்கள் இவ்வளவு சத்தம் போடுகிறீர்கள்? I am talking about your heavenly Father. நான் உங்களுடைய பரமபிதாவை குறித்து தானே பேசுகிறேன். You just keep silent. நீங்கள் அமைதியா இருங்கள். After my preaching is over, you can talk as much as you. என்னுடைய பிரசங்கம் முடிந்த பின்பு நீங்கள் விரும்புகிறது போல நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். They all kept silent. அவைகள் உடனே அமைதியாக விட்டன. In South Korea, தென் கொரியாவிலே there was a great persecution, ஒரு பெரிய உபத்திரவம் நடந்து கொண்டிருந்தது. and saints and the servants of God had to run away from cities. அநேக பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஊழியர்களும் அந்த பட்டணத்தை விட்டு ஓடி போக வேண்டியதாயிருந்தது. In the night time they will come to the cities. இரவு வேளையிலே அவர்கள் பட்டணத்தில் வருவார்கள். They will gather the believers, அவர்கள் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பார்கள். and they will teach them the word of God. விசுவாசிகளை கூட்டி சேர்த்து தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு போதிப்பார்கள். One servant of God, when he was preparing to come into the city, இப்படி ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த பட்டணத்திற்கு வரும்படியாக ஆயத்தப்பட்ட பொழுது, that night was snowing heavily. அந்த இரவு மிக அதிகமாக பனி விழுந்து கொண்டிருந்தது. He lost the way. ஆகவே அவர் வழி தவறிவிட்டார். He had no warm clothes. அவருக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியதான வஸ்திரங்கள் இல்லை. He cried, Lord, I lost my way. I had no warm clothes. அவர் அப்பொழுது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் வழி தவறிவிட்டேன், எனக்கு உஷ்ணம் உண்டாக்கூடிய வஸ்திரங்களும் இல்லையே என்று கதறினார். He slept in the snow. அவர் பனியில் தான் படுத்து தூங்கினார். As he woke up in the morning, காலையில் அவர் எழும்பின பொழுது he saw a tiger licking his face. ஒரு புலி
அவருடைய முகத்தை அப்படியே நக்கிக் கொண்டிருந்ததாம். Then he thought, அப்பொழுது அவர் நினைத்தார், the whole night the Lord sent a tiger to warm up his body. அந்த இரவு முழுதும் அவருடைய சரீரத்தை உஷ்ணப்படுத்தும்படியாக கர்த்தர் அந்த புலியை அனுப்பினார் என்று அவர் விளங்கிக் கொண்டார். Wonderful Lord. அற்புதமான கர்த்தர். In Isaiah 11 chapter 6 and 7 we will be able to see how the animal and man living together. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களின்படி எவ்விதமாக மனிதர்களும் மிருகங்களும் சமாதானமாக ஜீவிப்பார்கள் என்கிற இந்த 1000 வருஷ அரசாட்சியில் நாம் காண போகிறோம். In Mangalore, one German evangelist was preaching the gospel. மேங்களூரில் ஒரு சுவிசேஷகர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது, German evangelist, ஒரு ஜெர்மன் சுவிசேஷகர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது, they sent a furious elephant to attack him. மிகவும் மூர்க்கமாக இருந்த ஒரு யானையை அவரை தாக்கும்படியாக அனுப்பினார்கள். This evangelist stood on the ground. அவர் அந்த சுவிசேஷகர் அந்த நிலத்திலே நின்று கொண்டு, he looked at the elephant. அந்த யானையை பார்த்து, did my heavenly father send you to attack me? என்னுடைய பரமபிதா என்னை தாக்கும்படியாக உன்னை அனுப்பினாரா என்று அதை பார்த்து கேட்டார். The elephant stood. அந்த யானை நின்று விட்டது. It collapsed. அது அப்படியே விழுந்து போயிற்று. It died. அது மரித்தும் போயிற்று. God controls the whole world. Praise the Lord. தேவன் முழு உலகத்தையும் கட்டுப்படுத்திக் கொண்டு வருகிறார். Do not fear. Praise the Lord. ஆகவே பயப்பட வேண்டாம். The whole creation is waiting for that day. எல்லா சிருஷ்டிகளும் அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. Now read Psalms 98 verse 8. இப்பொழுது 98ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை படியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவது. Let the floods clap their hands, let the hills be joyful together. Isaiah 55 verse 12. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். For ye shall go out with joy and be led forth with peace. The mountains and the hills shall break forth before you into singing, and all the trees of the field shall clap their hands. Psalms 114 verses 4 to 6. 114ஆம் சங்கீதம் 4 முதல் 6 வசனங்கள். The mountains skip like rams, and the little hills like lambs. What ail thee, O thou sea, that thou fleddest, thou Jordan, that thou hast driven back, ye mountains that ye skip like rams, and ye little hills like lambs? மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? During the millennial time, rivers will clap their hands. 1000 வருஷ அரசாட்சி நாட்களில் ஆறுகள் எல்லாம் கை கொட்டுமா? And the trees will clap their hands. மரங்களும் கூட கை தட்டுமா? Now today you are afraid, you are ashamed to clap your hands. இன்றைக்கு நீங்களோ கை தட்ட வெட்கப்படுகிறீர்கள். But during the millennial time the trees and the rivers will clap their hands. ஆனால் 1000 வருஷ அரசாட்சி நாட்களில் ஆறுகளும் மரங்களும் கை கொட்ட போகிறது. In that time mountains and hills will skip and dance. அந்த நாட்களில் மலைகளும் குன்றுகளும் அப்படியே நடனமாடும். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, yesterday we were almost came to that point of dancing in the spirit. நேற்று நாம் ஆவியிலே நடனமாடக்கூடிய அந்த நிலைமையிலே காணப்பட்டோம். Many of you were controlling yourselves. உங்களில் அநேகர் உங்களை அப்படியே கட்டுப்படுத்தி வைத்திருந்தீர்கள். When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, when you are filled with the love of God, நீங்கள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும் பொழுது, do not control, allow yourself to dance in the spirit of the Lord. கட்டுப்படுத்த வேண்டாம், ஆவியில் நிறைந்து கர்த்தருக்குள் நடனமாடி களிகூருங்கள். Because the time is coming when the mountains and hills will dance. ஏனென்றால் மலைகளும் பர்வதங்களும் நடனமாடக்கூடிய ஒரு நாள் வருகிறது. Glory, glory, hallelujah. மகிமை மகிமை ஹல்லேலூயா. Hills and whole mountains, when they begin to dance, what a glorious millennial garment it will be. அந்த மகிமையான 1000 வருஷ அரசாட்சி நாட்களில் எல்லா மலைகளும் குன்றுகளும் நடனமாடி களிகூரும். When the trees began to clap their hand, when the rivers began to clap their hand, what a glorious millennial garment it would be. மரங்கள் எல்லாம் கை கொட்டும் பொழுது, ஆறுகள் எல்லாம் கை கொட்டுகிறதான 1000 வருஷ அரசாட்சி எவ்வளவு மகிமையுள்ளதாய் காணப்படும்.
Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, get ready for that millennial rest, praise the Lord. 1000 வருஷ சாட்சி நிலைப்பாறுதலுக்காக ஆயத்தப்படுங்கள். You cannot go there unless you partake in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலில் நீங்கள் பங்கெடுக்காவிட்டால் அங்கே போக முடியாது. So after the millennial government, ஆகவே 1000 வருஷ சாட்சி முடிந்த பின்பு there is an eternal government of New Jerusalem and Zion. தேவனுடைய நித்திய அரசாட்சியாகிய புதிய எருசலேமும் சீயோனும் ஸ்தாபிக்கப்படும். In Revelation chapter 21 and 22, வெளிப்படுத்தின விசேஷம் 21 22 அதிகாரங்களில் we find a beautiful description about the eternal government. இந்த நித்திய அரசாங்கத்தை குறித்ததான அழகான வர்ணனையை நாம் பார்க்கிறோம். God will be our tabernacle. தேவன் தாமே நம்முடைய கூடாரமாக இருப்பார். He will wipe away the tears of his people. அவர் நம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பார். There will be no more sorrow. அங்கே இனி துக்கம் இல்லை, No more weeping. எந்த விதமான அழுகையும் இல்லை, No pain. எந்த வேதனையும் இல்லை, No curse. எந்த சாபமும் இல்லை, No death. மரணமும் இல்லை. The whole government will be a glorious government. அந்த முழு அரசாட்சியும் ஒரு மகிமை பொருந்தின அரசாட்சியாயிருக்கும். God will be with his own people. தேவன் தாமே நம்முடைய ஜனங்களோடு கூட இருப்பார். And we will be with our God. நாம் நம்முடைய தேவனோடு. New York. நீங்கள் லண்டன்ல இருந்து நியூயார்க் வரையிலும் பிரயாணம் செய்தால் How much great distance it will be. அது எவ்வளவு நீண்ட தூரமாக இருக்கும். And that much great cities God is preparing. அந்த தூர அளவுதான், அந்த அளவுள்ள பட்டணத்தை தான் தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And that city is known four square city. அந்த பட்டணமானது சமசதுர பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. Four square in the Greek language means perfect city. சமசதுரம் என்பது அந்த கிரேக்க பாஷையிலே அது ஒரு பூரணமான பட்டணம் என்று சொல்கிறது. If they see a perfect man, ஒரு பூரணமான மனுஷனை கண்டால் they used to say he is a four square man. அவன் ஒரு சமசமுதர மனுஷன் என்று சொல்லப்படுவார். That means Jerusalem will be a four square city. எருசலேமும் சமசதுர பட்டணமாக இருக்கிறது. That city will be built with a different type of stones. அந்த பட்டணமானது பலவிதமான விலையேற பெற்ற கற்களினால் வைத்து கட்டப்படுகிறது. Jasper. அது ரத்தின கற்கள். And last stone amethyst. கடைசியாக சுநீரம். Now jasper has got a special color, it seems. இந்த படிக பச்சை எதற்கு ஒரு விசேஷமான ஒரு கலர் உண்டு. In the jasper stone you find the red and the green mixed together. அதிலே சிவப்பும் நீலமும் நிறம் கலந்ததான ஒரு நிறம் இருக்கிறதாம். Red and green. சிவப்பும் பச்சையும் கலந்த நிறம். When you look at the whole city of Jerusalem, நீங்கள் முழு எருசலேம் பட்டணத்தை கண்டால் you will find a glorious type of color reflecting, praise the Lord. எல்லா விதமான வர்ணங்களும் மகிமையாய் அங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். In that city there would be no more sun, no more moon. அந்த பட்டணத்திலே சூரியனோ சந்திரனோ இருக்காது. No more night or night, praise the அங்கே Lord. இரவே கிடையாது. And no temple. அங்கே ஆலயம் இல்லை. What a beautiful city it will be. அது எவ்வளவு அழகான ஒரு பட்டணம். Are you willing to be in that city? அந்த பட்டணத்திலே காணப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? Don't think we are preaching the gospel to make us converts for a Christian religion. நாங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாற்றும்படியாக பிரசங்கம் செய்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். We are preaching the gospel that you may be partaker of the eternal rest which God is preparing for you. தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறதான நித்திய இளைப்பாறுதலை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். In that New Jerusalem, அந்த புதிய எருசலேமில் a mountain called Zion will be there. சீயோன் என்ற ஒரு பெரிய பர்வதம் உண்டு. On the top of the mountain you will find a little lamb standing. அந்த பர்வதத்தின் மலையின் உச்சியிலே ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார். A little lamb means no horns, nothing but a little lamb. அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது அதற்கு கொம்புகளோ வேறொன்றும் கிடையாது. And along with the little lamb 144,000 little lambs will be standing with him. அந்த சிறிய ஆட்டுக்குட்டியோடு கூட 144,000 சிறிய ஆட்டுக்குட்டிகளும் சேர்ந்து நிற்கின்றன. They were those that belong to the Father, praise the அவர்கள் Lord. முற்றிலுமாய் பிதாவுக்கு சொந்தமானவர்கள். Wherever the lamb went, they went, praise the Lord. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றினவர்கள். They were absolutely pure and no unholiness found in them. அவர்கள் முற்றிலும் தூய்மையானவர்கள், எந்த அசுசியும் அவர்களில் கிடையாது. In their mouth there was no guile. அவருடைய வாயில் கபடம் இல்லை. What a glorious thing to see the servants of God standing with the Jesus and worshiping and seeing the Father's face. இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஊழியர்களும் நின்று கொண்டு அவருடைய முகத்தை தரிசித்து அவரை சேவிப்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். As the beginning of the meeting,
இந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் the Lord told you only one thing. ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். Tell them about the future glory. வரப்போகிறதான மகிமை குறித்து நீ சொல் என்று சொன்னார். You are only thinking about the earthly glory. நீங்கள் பூமிக்குரிய மகிமை குறித்து தான் நீங்கள் சிந்தித்துக் I கொண்டிருக்கிறீர்கள். just gave a glimpse of heavenly glory. பரலோகத்தின் மகிமை குறித்துதான சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். When I told you, நான் உங்களுக்கு சொன்னேன், when you think about heavenly glory, பரலோகத்தின் மகிமை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது you will throw away all the earthly glory. பூமிக்குரிய மகிமையெல்லாம் நீங்கள் வீசி எறிந்து விடுவீர்கள். This is the time for you to prepare to enter the heavenly glory. அந்த பரலோகத்தின் மகிமையிலே நீங்கள் பிரவேசிக்க உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம் இதுவே. But to be prepared to go to that eternal rest, அந்த நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும்படியாக I told you your body is very important. Your body is very important. உங்களுடைய சரீரம் மிக மிக முக்கியம் என்று நான் சொன்னேன். Your inner man to be transformed, முதலாவதாக உள்ளான மனுஷன் மறுரூபம் அடைய வேண்டும். and simultaneously your body must be transformed. அதோடு சேர்ந்து உங்களுடைய சரீரமும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு வர வேண்டும். To be transformed, the inner man and the outer man, நம்முடைய உள்ளான மனுஷனிலும் புறம்பான சரீரத்திலும் மறுரூபம் அடையும்படியாக this body must be quickened by the power of the Holy Spirit. இந்த சரீரம் பரிசுத்தாவியின் வல்லமையினாலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். According to Romans 8 chapter 11th verse, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி, the Spirit of God which raised up Jesus Christ from the dead, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான ஆவியானவர், if it dwells in your mortal body, உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் வாசமாயிருந்தால், it will quicken your mortal body and change your mortal body. உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார், மறுரூபமாக்குவார். So if you want to get ready for that glorious aspect of the body transformation, ஆகவே உங்களுடைய சரீரம் மகிமையாய் மறுரூபமாக்கப்பட வேண்டிய அந்த அம்சத்திற்குள் நீங்கள் வர வேண்டும் என்றால், you must stand for the doctrine of divine healing. தெய்வீக சுகத்தின் சத்தியத்திற்காக நீங்கள் நிலை நிற்க வேண்டும். Don't think divine healing is a hard doctrine. தெய்வீக சுக சத்தியம் உபதேசம் ஒரு கடினமான உபதேசம் என்று நினைக்க வேண்டாம். Read Matthew's Gospel 7th chapter 9th verse. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Or what man is there of you whom if his son asks bread, will he give him a stone? That will do. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் Almost. If a son asketh a bread, will a father give a stone? உன்னுடைய மகன் அப்பத்தை கேட்டால் அந்த தகப்பன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? When your son asketh for the bread, you will give only bread, not a stone. உன்னுடைய மகன் அப்பத்தை கேட்டால் உன்னுடைய மகனுக்கு அப்பத்தை தான் கொடுப்பீர்கள், கல்லை கொடுக்க மாட்டீர்கள். In Matthew's Gospel 15th chapter verse 26, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், Jesus told, இயேசு சொன்னார், divine healing is the children's bread. தெய்வீக சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொன்னார். Your heavenly Father knows what your needs are. உங்களுடைய பரமபிதாவுக்கு உங்களுடைய தேவைகள் என்னது என்று தெரியும். So you need not be afraid to stand for divine healing. ஆகவே தெய்வீக சுக சத்தியத்திற்காக நிற்கிற விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You can ask for the bread tonight. நீங்கள் அந்த அப்பத்தை இன்றிரவே கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். Lord, give me that bread. ஆண்டவரே அந்த அப்பத்தை எனக்கு தாரும். Lord, give me that healing. கர்த்தாவே எனக்கு சுகத்தை தாரும். I am your son. எனக்கு மகன் இல்லை. I am your son. நான் உம்முடைய மகன். I am your daughter. நான் உம்முடைய மகள். I want that bread tonight. இன்று இரவு எனக்கு அப்பத்தை நீ தரத்தான் வேண்டும். When you claim, definitely you will receive that bread, not a stone. நீங்கள் அப்படி ஜெபித்தால் நிச்சயமாகவே அப்பத்தை பெற்றுக் கொள்வீர்களே ஒழிய கல்லை பெற மாட்டீர்கள். Now when Jesus heals you, இயேசு உங்களை சுகமாக்கும் பொழுது there are different methods by which he can heal. அவர் சுகமாக்கக்கூடியதான பல முறைகள் உள்ளன. First, there is a method of anointing oil and anointing the sick person. முதலாவதாக எண்ணெய் ஜெபித்து அதை வியாதியஸ்தர்கள் மேல் தடவி அவ்விதமாய் சுகம் கொடுப்பது. In Australia, ஆஸ்திரேலியாவில் one sister was suffering due to the cancer of the uterus. அவர்களுடைய கர்ப்பப்பை ஒரு சகோதரியுடைய கர்ப்பப்பையிலே கேன்சர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். And she was discarded as a hopeless case. அவர்கள் மருத்துவரால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். They asked some servants of God to come and pray for her. ஊழியர்கள் வந்து தங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். Not our servants of God, but some other servants of God. நம்முடைய ஊழியர்கள் இல்ல, ஊழியர்கள் வந்து அவருடைய வீட்டில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். They went to the hospital. அவர்கள் ஆஸ்பத்திரி சென்றார்களாம். As they went, the time for the doctors visiting hours was there.
அவர்கள் அந்த சகோதரியை சந்திக்க போன நேரம் மருத்துவர்கள் வந்து வியாதியஸ்தர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரமாக So இருந்தது. these people had no time to pray and to what you call explain the truth. அப்படினால் அங்கே சென்ற ஊழியர்கள் அந்த வேளையில் அவரிடத்தில் பேசி சத்தியத்தை எல்லாம் விவரிப்பதற்கு நேரம் இல்லை. So they blessed the oil. அவர்கள் எண்ணெய் ஜெபித்து கொடுத்தார்கள். They anointed her on the head, prayed and came up. அந்த ஜெபத்தை எண்ணெய் ஜெபித்து அதை அவருடைய தலையிலே அவர்கள் ஊற்றி அதை வைத்து தடவிட்டு ஜெபித்து போய்விட்டார்கள். Afterwards, after a few days, they again came. சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் அவர்கள் வந்தார்கள். They thought this lady would be in some other corner. இந்த சகோதரி ஏதாவது ஒரு மூலையில் இருப்பார்கள் என்று தேடி வந்தார்கள். But when they came, they saw this lady was seated on a bed with a glowing face. ஆனால் அவர்கள் வந்து பார்த்த பொழுதோ இந்த சகோதரி நல்ல பிரகாசமான முகத்தோடு அவர்கள் படுக்கையில் உட்கார்ந்திருந்தார். They asked what happened. அவர்கள் கேட்டால் என்ன நடந்தது? She told, after you anointed me with the oil on my head. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எண்ணெய் என்ற தலையிலே ஊற்றினீர்கள் ஜெபித்த பொழுது for 2 hours a mighty power, a heat was going through my body. ஏறக்குறைய 2 மணி நேரம் ஒரு வல்லமையானது இந்த சரீரத்திலே கிரியை செய்து ஒரு பெரிய உஷ்ணம் இந்த சரீரத்தில் காணப்பட்டது. I know God has started to work in my body. என்னுடைய சரீரத்தில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்று நான் அறிந்து கொண்டேன். I went for medical checkup. அதன் பின்பு நான் மருத்துவரிடத்தில் போய் அதை நான் செக்அப் செய்ய சென்றேன். They said there was no cancer at all in your body. உன்னுடைய சரீரத்தில் கேன்சரே இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். So brother, God can heal you by different methods. ஆகவே அருமையான சகோதரரே, தேவன் உங்களை சுகமாக்கக்கூடிய பல முறைகள் உண்டு. One, in the olden days, they anointed oil and anointed the sick person. முந்தின நாட்களில் ஜெபத்தை அவர்கள் ஆசீர்வதித்து அதை வியாதியஸ்தர் மேல் வார்த்து ஜெபித்தார்கள். Second, apostles prayed over the handkerchief. இரண்டாவதாக அப்போஸ்தலர்கள் கர்ச்சீஃப் உருமால்களை எல்லாம் ஜெபித்து கொடுத்தார்கள். They laid the handkerchief upon the bodies of apostles. அந்த ஜெபிக்கப்பட்டதான அந்த கர்ச்சீஃப் கைகுட்டைகளை வியாதியஸ்தர்கள் மேல் வைத்த பொழுது because there people laid their garments on the apostles' body. அப்போஸ்தலர் மேலே சில துணிகளை வைத்து அந்த துணிகளை எடுத்து வியாதியஸ்தர் மேல் போட்டார்கள். ஜனங்கள் சில துணிகளை அப்போஸ்தலர் மேல் வைத்து அந்த துணிகளை போய் வியாதியஸ்தர் மேல் போட்டார்கள். Immediately they were healed. உடனே அவர்கள் சுகமடைந்தார்கள். Some years back, சில வருஷங்களுக்கு முன்பு one brother came. ஒரு சகோதரன் வந்தார். Pastor, my brother is about 600 kilometers away. பாஸ்டர், என் சகோதரன் ஏறக்குறைய 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். I am not a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. But my brother is chained. ஆனால் என்னுடைய சகோதரனோ சங்கிலினாலே கட்டப்பட்டிருக்கிறார். Nobody could control him. யாரும் அவரை அடக்க முடியவில்லை. Can you come and pray for that person? அவருக்காக வந்து ஜெபிக்க முடியுமா? I told no, it's not possible. நான் சொன்னேன், வந்து அது முடியாதே. We blessed a handkerchief and gave to him. நாங்கள் அந்த கைகுட்டி ஜெபித்து ஆசீர்வதித்து அதை அவருக்கு கொடுத்து அனுப்பினோம். He had to travel 600-700 kilometers and go on keep that handkerchief in his house. அந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை போய் அந்த வியாதியஸ்தர் மேல் போடும்படியாக ஏறக்குறைய 600-700 கிலோமீட்டர் தூரம் அவர் 600-700 கிலோமீட்டருக்கு அங்கே அடுத்த பக்கம் தான் அந்த சகோதரன் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தான். His brother was chained around 600 or 700 miles away. 6 மாதத்துக்கு பின்பதாக, after 6 months, இந்த சகோதரன் தன்னுடைய இளைய சகோதரனை காட்டி, these brothers saw his younger brother. அவன் தன்னுடைய இளைய சகோதரனை காட்டி என்னிடத்தில் சொன்னதாவது, and he showed his younger brother and told me, பாஸ்டர், இவன் தான் சங்கிலினால் கட்டப்பட்டவன். Pastor, this was the person who was chained. அவனை கர்த்தர் விடுவித்தார். The Lord delivered him. அவன் இந்த பிகாம் பரீட்சை பாஸ் பண்ணி, now he has passed his BCom examination. அவன் என்னுடைய தகப்பனாருடைய எண்ணெய் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். and now he is continuing the business of his father. ஆண்டவருடைய வல்லமை மாறவில்லை. Praise the Lord. The power of God will never change. ஆண்டவர் பல விதத்தில் உங்களை சுகப்படுத்தும்படியாக விரும்புகிறார். The Lord wants to heal you in different ways. எண்ணெய் மூலமாக, through the oil, கைக்குட்டைகள் அல்ல துணிகளை ஆசீர்வதித்து தருவது மூலமாக, through the kerchief or the clothes that are blessed. இன்னொரு மெத்தட் உண்டு. There is another method. லூக்கா 4:39 வசனத்துல, Luke chapter 4 and verse 39, பேதுருவின் மாமியானவள் அவள் கடும் சொரத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். when the mother-in-law of Peter, when she was suffering with fever, இயேசு அவள் பக்கம் நின்றார். Jesus stood above her. அந்த வியாதியை அதட்டினார். He rebuked that sickness. ஒரு வாரத்துக்கு முன்பதாக, before 1 week, கடும் வயிற்று வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். I was suffering with severe stomach pain. எந்த விதத்திலும் அதுக்கு ஒரு விடுதலை இல்லை. I couldn't find out any way for deliverance. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், Then the Lord told me,
சுகம் என்னுடைய சத்தத்தை கேட்கும் போது சுகம் உண்டாகும். When you hear my voice, you will be healed. அப்படி இருக்குமானால் If it is so, எந்த வியாதியும் அனி பேசி அதட்டலாம். you can rebuke any sickness. உடனே ஒரு அபிஷேகம் வந்தது. Suddenly I received an anointing. நான் சொன்னேன் இப்பொழுது மணி 6 மணி. Now I told, now it's 6 o'clock. 6 மணி ஒரு நிமிடத்துல இந்த வேதனை என்னுடைய சரீரத்தை விட்டு போகணும். Before 6 minutes and 6 hours and before 1 minute passed, this stomach pain should leave me. அந்த வியாதியே போ. Praise the Lord. I rebuked the sickness. Praise the Lord. Then it went off. இந்த கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். Today the Lord is going to do the same thing. சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். He is going to quicken your body. இந்த சரீரம் மறுரூபப்பட வேண்டுமானால், for this body to be transformed, இந்த சரீரம் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டால் எப்படி மறுரூபப்படும்? if this body is suffering from sickness always, how can it will be ஆகையினாலே தெய்வீக சுகத்தை சத்தியத்துக்காக நிற்க தைரியமாய் நில்லுங்கள். therefore stand firm for the truth of divine healing. நீங்கள் அப்பத்தை கேட்கும் போது அவர் கல்லை கொடுக்க மாட்டார். When he asks bread, he will not give you stones. இன்று அவருடைய சுகமாகிய நல்ல அப்பத்தை கொடுக்கும்படியாக இயேசுவோட மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். Today he wants to give you the bread which is this healing to you. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். You have to do only one thing. எரேமியா 33:3 வசனத்தை வாசியுங்கள். If you turn to Jeremiah chapter 33 and read the 3rd verse, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call unto me, and I will answer thee, and show thee great and mighty things which thou knowest not. என்னை நோக்கி கூப்பிடு, அவ்வளவுதான். call unto me, that's all. நீ கூப்பிட ஆரம்பித்தால் தேவனை அறியாதும் எட்டாததுமான பெரிய காரியங்களை When you செய்வார். begin to call him, then the Lord will do so those things which you cannot understand. திருவனந்தபுரம் கன்வென்ஷன்ல ஒரு சகோதரனுடைய கை மடங்கி இருந்தது. In Trivandrum convention, one of the brothers' hand was just bent down. கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. When the power of God began to operate, அவருடைய கை நீட்டப்பட்டது. he was able to stretch forth his hand. ஒரு சகோதரியினுடைய இருதயத்திலே துவாரம் உண்டாயிருந்தது. There was a hole in the heart of one sister. அவள் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள். She was standing there weeping. கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம். And we called upon the Lord. அடுத்த வருடம் And the next year, அவருடைய புருஷன் ஓடி வந்து சொன்னார். her husband came running towards me and said, பாஸ்டர், கடந்த வருஷம் என்னுடைய மனைவி இருதயத்திலே துவாரம் உள்ளவளாய் நின்று கொண்டிருந்தாள். Pastor, last year while you were praying, my wife was standing there with a hole in her heart. அவளை எல்லா இடங்களுக்கும் நான் ஸ்கூட்டர்ல அல்ல நான் தான் தூக்கி சுமந்து செல்ல வேண்டும். I had to take her in my scooter everywhere. ஆனால் இப்பொழுதோ But now, அவள் தனியாக பஸ்ல போய் பிரயாணம் செய்து ஆபீஸ்க்கு போகிறாள். she was able to travel alone in the bus and she is going to office. இதோ பாருங்கள், அவள் ஓடி வருகிறாள். She's running here. இயேசு ஜீவிக்கிறார். Jesus is alive. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ஜீவிக்கிறவர். Jesus is the same today and forever. அவரை நோக்கி கூப்பிடுவாயாக. Call the one to me. நீ எட்டாதும் அறியாதுமான காரியங்களை அவர் Then செய்வார். he will do things that you know not and you will not think. So doctrine of divine healing is the base that prepares you for the coming of the Lord. தெய்வீக சுகத்தின் உபதேசம் தான் கர்த்தருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடியதான ஒரு அடிஸ்தானமாக இருக்கிறது. I told you yesterday, நேற்று நான் சொன்னேன், I was a man of sickness. நான் ஒரு வியாதியஸ்தனாக இருந்தேன். I had diabetics. எனக்கு டயபெட்டிஸ் இருந்தது. I had ulcer. எனக்கு அல்சர் இருந்தது. I had a nervous disorder. எனக்கு நரம்பு தளர்ச்சி இருந்தது. I had all kinds of problems in my body. பலவிதமான பிரச்சனைகள் என் சரீரத்தில் இருந்தது. I was an asthmatic patient. நான் ஒரு ஆஸ்துமா வியாதியஸ்தனா இருந்தேன். I was TB patient. எனக்கு டிபி வியாதியும் இருந்தது. I was almost at the point of death. நான் மரண தருவாயில் இருந்தேன். Jesus is faithful. இயேசு உண்மையுள்ளவராக இருந்தார். Jesus is living today. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். That Jesus is going to touch you tonight. இன்றிரவு அவர் உங்களை தொட போகிறார். So divine healing is a basic factor that prepares you for the coming of the Lord. அப்படினால் தெய்வீக சுகத்தின் சத்தியம்தான் கர்த்தருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது. Every child of God, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், every servant of God, ஒவ்வொரு தேவனுடைய ஊழியரும் must claim that healing in his or in her body. நம்முடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். You may be weak. நீங்கள் பலவீனமா இருக்கலாம். You may have problems. உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். But the quickening power, ஆனால் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒன்று உண்டு. the spirit that raised up Jesus Christ from the dead, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினதான அந்த ஆவி, that
God, that power will quicken your mortal body. அதே ஆவி உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும். Now this power, இந்த வல்லமை known as exceeding power, இது ஒரு மகா மேன்மையான வல்லமை என்று சொல்லியிருக்கிறது. if that exceeding power had to operate in your body, இந்த மகா மேன்மையான வல்லமை உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்றால், according to Ephesians 1st chapter 18 and 19, எபேசியர் 1 அதிகாரம் 18 19 வசனங்களின்படி, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துண்டை மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படுவே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். The eyes of your understanding being enlightened, that ye may know what is the hope of his calling, and what the riches of the glory of his inheritance in the saints, and what is the exceeding greatness of his power to usward who believe, according to the working of his mighty power. What do you mean by believing? What do you mean by believing? நீங்கள் விசுவாசிக்கிறது என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? This exceeding power will operate when you believe. இந்த மகா மேன்மையான வல்லமை விசுவாசிக்கும் பொழுதுதான் கிரியை செய்யும். According to Isaiah chapter 28 verse 16, ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தின்படி, he that believeth shall not make haste. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். In short, சுருக்கமாக, believing means resting. விசுவாசிப்பது என்று சொன்னால் இளைப்பாறுவது. If your body has to be transformed by the Lord in one moment, கர்த்தரால் உங்களுடைய சரீரம் ஒரு இமைப்பொழுது ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், there must be rest in your life day by day. உங்களுடைய ஜீவியத்தில் அனுதினமும் ஒரு இளைப்பாறுதல் காணப்பட வேண்டும். We were delivered from the sin, that is first rest. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது இளைப்பாறுதலின் முதலாவது அனுபவம். We are entered into the newness of life, that is the second rest. புதிதான ஜீவனுள்ள அனுபவத்தில் பிரவேசிப்பது இளைப்பாறுதலின் இரண்டாம் அனுபவம். We were filled with the Holy Spirit, that's a deeper rest. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஒரு ஆழமான இளைப்பாறுதலின் அனுபவம். We were separated, that is another part of the rest. வேறுபாட்டின் அனுபவம் இளைப்பாறுதலின் வேறொரு அம்சமாக இருக்கிறது. And we were able to stand for the divine healing, that is another rest. தெய்வீக சுக சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது நாம் வேறொரு இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். We gave up all and followed the Lord, that is another rest. எல்லாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு வெறுத்துவிட்டு கர்த்தரை பின்பற்றும் பொழுது ஒரு இளைப்பாறுதலை அனுபவிக்கிறோம். We stood for the faith life, that is another rest. விசுவாச ஜீவியத்திற்காக நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் உண்டு. But there is another rest. ஆனால் வேறொரு இளைப்பாறுதல் உண்டு. What is the rest? அந்த இளைப்பாறுதல் என்ன? In one tarrying meeting, ஒரு காத்திருப்பு கூட்டத்தில் the Lord Jesus Christ came. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார். He saw the first brother. முதலாவது இருந்த சகோதரனை கண்டார். He talked to him. அவரோடு பேசினார். He smiled with him. அவரை கண்டு சிரித்தார். He gave an embracing touch. அவரை அப்படியே கட்டி தழுவி கொண்டார். Then afterwards he went to the second brother. அதன் பின்பு இரண்டாவது சகோதரனிடத்தில் சென்றார். He just looked at him and went. அவரை பார்த்துவிட்டு அப்படியே போய்விட்டார். And he went to the third brother. மூன்றாவது இருந்த சகோதரனிடத்தில் சென்றார். He did not look at him. He just walked away. அவரை பார்க்க கூட இல்லை, அப்படியே திரும்பி போய்விட்டார். Then the brother who saw the vision, இந்த தரிசனத்தை கண்ட சகோதரன், Lord, why thou showed these three different attitudes? அப்பொழுது கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே, ஏன் இந்த மூன்று விதமான வித்தியாசங்களை காண்பித்தீர் என்று கேட்டார். Then the Lord told, அப்பொழுது கர்த்தர் சொன்னார், the first brother needeth. I must go talk to him. I must pat with him. I must embrace him. Then only he will be able to go forward in the spiritual life. நான் முதலாவது சகோதரனை பார்த்த பொழுது நான் அவரிடத்தில் போய் பார்க்க வேண்டும், அவரை கண்டு சிரிக்க வேண்டும், நான் அவரை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முன்னேறி செல்லக்கூடிய தன்மையில் இருந்தார். The second brother, if I looked at him, he will run. இரண்டாவது சகோதரன் நான் பார்த்தாலே போதும், அவர் தொடர்ந்து ஓட முடியும். But the third is mine. ஆனால் மூன்றாவது ஆள் என்னுடையவர். I need not look at him. நான் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. I need not speak to him. நான் அவரோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. He is mine. அவர் என்னுடையவர். That is rest. அதுதான் இளைப்பாறுதல். Brother, sister, if your body has to be changed when Jesus comes, அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், you must come to the third type of rest. நீங்கள் அந்த மூன்றாவது விதமான இளைப்பாறுதலை அனுபவிக்கிற இடத்தில் வர வேண்டும். Many a time you are disturbed when people don't love you, when people do not recognize you. பல சந்தர்ப்பங்களில் ஜனங்கள் உங்களை நேசிக்காவிட்டால், உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அது நிமித்தம் தொந்தரவுப்படுகிறீர்கள். And servants of God do not come and visit you at the right time, you are disturbed. ஊழியர்கள் சரியான வேளையில் உங்களை சந்திக்காவிட்டால் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். But ஆனால் God wants you to be the third. Whatever may happen, you are resting.
கர்த்தர் அந்த மூன்றாவது நபரை போல நீங்கள் இருக்க விரும்புகிறார். Some எந்த years- காரியம் சம்பவித்தாலும் நீங்கள் இளைப்பாறுகிறவர்களாக. Some years back, I was to preach in one convention. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். But the people there wanted another preacher. அந்த அங்கிருந்த ஜனங்களுக்கு வேறொரு பிரசங்கியார் வேண்டும் என்று சொன்னார்கள். So they reported to headquarters. அவர்கள் தலைமையகத்தில் சொன்னார்கள், We don't want Pastor Manoran to preach, we want someone else to preach. பாஸ்டர் மனோகரன் இன்றைக்கு எங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம், வேறொரு பிரசங்கியார் எங்களுக்கு வேண்டும். Then Pastor Lazarus agreed. பாஸ்டர் லாசரஸ் அதை ஒத்துக்கொண்டார். And when I came to Tiruvalla, when I came to Tiruvalla, நான் திருவிழாவுக்கு வந்த பொழுது about 2 o'clock in the night, இரவு 2 மணிக்கு he phoned me up. அவர் எனக்கு டெலிபோன் செய்தார். Pastor, துக்கப்படாதங்க, அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்திட்டாங்க, அவங்களுக்கு அது விளங்கல, அதனால நீங்க துக்கப்படாதங்க, நீங்க வேற இடத்துல போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னார். He told Pastor, don't be grieved, they don't know about your value, and so they forced me to send another preacher, so don't be grieved, you go to another place and preach. அதனே பாஸ்டர், நாங்க தஞ்சாவூர் பொம்மை. Then I say, Lord, Pastor, I am a doll of Tanju. தஞ்சாவூர் பொம்மையை எப்படி போட்டாலும் தலை நிமிர்ந்து நிற்கும். If you cast this doll at any side, it will just stand up. தள்ளப்பட்டது வாஸ்தவம், நாங்க தலை நிமிர்ந்து நிற்போம். It's true, I am cast down, but still I will stand up. பாஸ்டர் பால் எப்பவும் சொல்லுவாரு, Pastor Paul always used to tell, ஒரு கடிகாரத்தை எடுத்து தூர விட்டெறிஞ்சா அது உடையும். if you threw a clock, it will be broken. ஆனால் ஒரு பூனை எடுத்து தூர விட்டெறிந்தால், But if you threw a cat, அது 4 கால்ல போகும். it will go and stand on its 4 legs. So when you are in the midst of the trials and difficulties, ஆகவே பரீட்சைகள் சோதனைகள் மத்தியில் நீங்கள் நிற்கும் பொழுது you must learn to maintain that inner rest. நீங்கள் அந்த உள்ளான இளைப்பாறுதலை காத்துக்கொள்ள அறிந்திருப்பீர்கள். When you maintain that inner rest, நீங்கள் அந்த உள்ளான இளைப்பாறுதலை பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது a power will begin to work in your body day by day. பெரிய வல்லமை அனுதினமும் உங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்யும். When you come to that rest, நீங்கள் அந்த இளைப்பாறுதலுக்கு வரும் பொழுதுதான் you will say, Lord, I don't want any power, position and honor. கர்த்தாவே, எனக்கு எந்த விதமான அதிகாரமோ எந்த விதமான அந்தஸ்தோ எனக்கு எந்த விதமான ஸ்தானமோ வேண்டாம் என்று சொல்வீர்கள். Like Mephibosheth, you will say, Lord, I am happy to see thy face. மேவிபோசேத்தை போல கர்த்தாவே உம்முடைய முகத்தை கண்டால் அதுதான் என்னுடைய சந்தோஷம் என்று சொல்வீர்கள். When you come to that particular state, அந்த நிலைமைக்கு நீங்கள் வரும் பொழுது a power will begin to operate in your ஒரு body. பெரிய வல்லமை உங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Now, some years back, they sent a satellite. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சேட்டலைட் அனுப்பினார்கள். That satellite went about 35,786 kilometers up high. அது ஏறக்குறைய 35,786 கிலோமீட்டர் உயரத்தில் சென்றது. The speed of that satellite was 11,300 kilometers per hour. அந்த சேட்டலைட்டினுடைய வேகம் ஒரு மணிக்கு 11,300 கிலோமீட்டர் தூரம். In 1 second, it went 1.5 kilometers. ஒரு வினாடியில் 1.5 கிலோமீட்டர் தூரம் அது பிரயாணம் செய்தது. But it took 17 minutes to reach the orbit. ஆனால் 17 நிமிஷங்கள் அது அந்த விண்வெளி அடைவதற்கு But when எடுத்துக்கொண்டது. Jesus comes, ஆனால் இயேசு வரும் பொழுது when your body is transformed, உங்களுடைய சரீரம் மறுரூபம் அடையும் பொழுது take a second, in one divided into 1,000 parts. நீங்கள் ஒரு நொடியை எடுத்து வினாடி அது 1000 மடங்காக அதை பிரித்து How much time it will be done? அந்த 1000ல் ஒரு பகுதி எவ்வளவு இருக்கும்? Within that time your body will be transformed. அந்த வேளையில் தான் உங்களுடைய சரீரம் மறுரூபம் அடைய போகிறது. And that time is coming. அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது. It took 17 minutes for the satellite to reach the orbit. சேட்டலைட் விண்வெளி அடைவதற்கு 17 நிமிஷங்கள் ஆயிற்று. But in a moment your body will be transformed. ஆனால் ஒரு நொடி பொழுதில் உங்களுடைய சரீரங்கள் மறுரூபம் அடைய போகிறது. If that be so, how much more you must be resting in the Lord. அப்படி என்றால் எவ்வளவு அதிகமாக நீங்கள் கர்த்தரில் இளைப்பாறிக் கொண்டிருக்க வேண்டும். Our eternal rest is coming. உங்களுடைய நித்திய இளைப்பாறுதல் வந்து கொண்டிருக்கிறது. Yeah, God is resting. அங்கே தேவன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். God created the world 6 days. On the 7th day He rested. முழு உலகத்தில் இருக்கிற சகல காரியங்களும் 6 நாளில் தேவன் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். During the eternal kingdom of the Father, the God will rest from all His labor. தேவனுடைய பிதாவினுடைய அந்த ராஜ்யமாகிய அந்த நித்திய ராஜ்யத்தில்
God will rest. தேவன் இளைப்பாறி கொண்டிருப்பார். And saints of God will rest. பரிசுத்தவான்கள் இளைப்பாறி கொண்டிருப்பார்கள். For that rest, God is preparing you now. அந்த இளைப்பாறுதலுக்காக தான் தேவன் உங்களை இப்பொழுது ஆயத்தப்படுத்திக் To கொண்டிருக்கிறார்கள். prepare you for that rest, அந்த இளைப்பாறுதலுக்கு ஆயத்தப்படும்படியாக there are 3 stages of dedication. நமக்கு 3 விதமான அர்ப்பணிப்பு தேவையா இருக்கிறது. One dedication is, முதலாவதாக 40% you give to the Lord, 40% நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்துவிட்டு 60 you keep it for yourself. 60% உங்களுக்காக வைத்துக் கொள்கிறீர்கள். That is one dedication. அது ஒரு விதமான ஒப்புக்கொடுத்தல். Second dedication is, இரண்டாவதாக அர்ப்பணிப்பு 60 you give to the Lord, 60 மடங்கை கர்த்தருக்கு கொடுத்துவிட்டு 40 you keep to yourself. 40 உங்களுக்கு வைத்துக் கொள்கிறீர்கள். But the third dedication is, ஆனால் மூன்றாவது ஒப்புக்கொடுத்தல் என்றால் you give 100 for the Lord. 100% கர்த்தருக்கு கொடுத்து விடுவது. So when you come to the place of giving 100 to the Lord, நீங்கள் 100% கர்த்தருக்கு கொடுத்து விடக்கூடிய அந்த இடத்தில் வரும்பொழுது you are resting. நீங்கள் இளைப்பாற முடியும். When you are resting, நீங்கள் இளைப்பாறுவீர்கள். power begin to work. தேவனுடைய வல்லமை அப்பொழுது உங்களுக்குள் கிரியை செய்யும். It will work in you now and it will work in that time. இப்பொழுது இந்த அந்த வல்லமை கிரியை செய்தால் மாத்திரம்தான் அப்பொழுதும் அது கிரியை செய்ய முடியும். Now eternal rest is coming soon. நித்தியமான இளைப்பாறுதல் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. I gave you not only an emotional appeal but intellectual appeal tonight. நான் எழுச்சியின் பிரகாரமான அபிப்பிராயத்தை மாத்திரமல்ல, அதை பற்றி நன்றாய் விளங்கிக் கொள்ளும்படியாக அறிவின்படியான ஒரு அபிப்பிராயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். Not only intellectual appeal but a spiritual appeal. அறிவின்படியான ஒரு அபிப்பிராயம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அபிப்பிராயத்தை நான் சொன்னேன். Now the Lord is asking you one question. இப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். Shall we all close our eyes? நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமாக. My brother, my sister, என் சகோதரனே சகோதரியே, how many are getting ready for the eternal rest? உங்களில் எத்தனை பேர் அந்த நித்திய இளைப்பாறுதலுக்காக ஆயத்தப்பட்டுக் If கொண்டிருக்கிறீர்கள்? you have to get ready for the eternal rest, அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் you என்றால் have to come to a dedication tonight. இன்று இரவு நீங்கள் ஒரு அர்ப்பணிப்புக்குள் வர வேண்டும். Before that, அதற்கு முன்பாக first I will give a call to those people who never come to the rest in their lives. தங்களுடைய ஜீவியத்தில் இதுவரையிலும் இளைப்பாறுதல் அனுபவத்திற்கே வராதவர்களுக்கு நான் முதலாவது ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், if I want to tell you in brief, இயேசுவை உங்களுடைய ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், if you have not accepted Jesus as your savior so far, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, perhaps you may be Christians, நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, or you may belong to any other religion, உங்களுக்குள்ளே அந்த இளைப்பாறுதல் கிடைக்காது. you will not have that rest in you. முதலாம் நாளிலே கர்த்தர் உங்களை அழைத்தார். The first day itself the Lord had called you, இரண்டாம் நாளிலே உங்களோடு பேசினார். and the second day also the Lord spoke to you, மூன்றாம் நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசினார். third day also the Lord spoke to you. இன்றைக்கு தான் கடைசி நாள். Today is the last day. இனி நாம் ஒருவரை காண்போமோ என்று சொல்ல முடியாது. Hereafter we do not know whether we will meet us once again. ஆகையினால் சகோதரனே சகோதரியே, Therefore brother and sister, நீ எங்க இருந்தாலும் சரி, wherever you may be நீ seen, எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி, you may be belonging to any religion, நீ கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும் சரி, or you may belong to Christianity, வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, all that are heavy laden, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், come unto me, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. நித்தியமான இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், In order to receive the eternal rest, உங்களுடைய உள்ளத்தில் அந்த இளைப்பாறுதல் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும். you have to receive this rest in your heart. இந்த இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் Those who say I don't have this rest, விசுவாசிகள் அல்ல, not believers. புதிதாய் வந்தவர்கள். I am talking to the new souls. கண்களை மூடிக்கொண்டு Please close your eyes. எனக்கு இந்த இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், Those who want to say I need this rest, எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், those who want to say you please pray for me, தயவாக உங்களுடைய வலது கரங்களை உயர்த்துங்க. all those who say like that, kindly lift up your right hands. முதலாவது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray for you first of all. இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். Jesus wants to meet you. அநேக நாட்களாக இயேசு விட்டு நீங்க வழி தப்பி போய்விட்டீர்கள். For many days you have gone astray from Jesus. ஒரு தாப்பன் மரிக்கும் தருவாயில் இருந்தார். A father was about to die. அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு குட் நைட் என்று சொன்னார். Before his death he called his wife and said good night. மூத்த மகள் எல்லாரோருக்கும் குட் நைட் என்று சொன்னார். Called the elder son and he told him also good night. கடைசி மகன் சாலியை பார்த்து குட் பை என்று சொன்னார். But looking at the last son he said goodbye.
அப்பா எல்லாருக்கும் குட் நைட் சொன்னீர்கள், எனக்கு மாத்த ஏன் குட் பை என்று சொன்னீர்கள்? Then the last son asked the father, "Father, Daddy, you told everybody good night. Why did you tell me good night? Why did you tell me goodbye?" மகனே, அம்மாவும் உன்னுடைய அக்காவும் உன்னுடைய அண்ணன் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை நான் பரலோகத்தில் காண்பேன். And he said, "My son, your mother, your sister, your brother, they all are saved, so I will meet them again in heaven." ஆனால் நீயோ But you, உன்னுடைய சொந்த வழியில் நடந்து கொண்டிருக்கிறாய். you're walking in your own ways. சினிமா, You're going to cinemas. குடி, You're drinking. சிகரெட், You're smoking. துன்மார்க்க ஜீவியம், You're involved in the immoral life. கர்த்தரை விட்டு வெளியே தூரமாய் போய்விட்டாய். You have gone far away from the Lord. நான் உன்னை நித்தியத்தில் காண மாட்டேன். So I cannot see you again in eternity. ஆயினா தான் உனக்கு குட் பை சொன்னேன். That's why I said goodbye. அப்பா, எனக்கு குட் பை சொல்ல வேண்டாம். He told, "Daddy, don't tell me goodbye. எனக்கும் குட் நைட் சொல்ல வேண்டும். Tell me also good night. நான் என்னைத்தானே ஒத்துக்கொள்கிறேன்." I accept my faults." அவன் தன்னைத்தானே தாழ்த்தினான். He humbled himself. தன்னுடைய இதயத்தை தகர்த்தான். He broke his heart. இந்த ராத்திரியிலே Tonight, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, wherever you may be seen, உங்களுடைய இதயத்தை கர்த்தருக்குள் மாத்திரவங்கள். open your heart towards the Lord. ஆண்டவரே, Oh Lord, இந்த நித்திய இளைப்பாறில் நான் பிரவேசிக்க வேண்டும். I want to enter into this eternal rest. அந்த இளைப்பால் எனக்குள்ள வர வேண்டும். I want that rest to come into me. என்னுடைய இதயத்தில் அந்த இளைப்பாறில் இல்லை. I don't have rest in my heart. நீர் என்னை உம்மிடத்தில் வர அழைக்கிறீர். I know you're calling me to you. நான் இதுவரை மார்க்கத்தை பின்பற்றினேன். So far I was following after the religion. சபையை பின்பற்றினேன். I was following the churches. என்னுடைய சர்ச்சை பின்பற்றினேன். I was following my church. என்னுடைய ஆசாரங்களை எல்லாம் கைப்பிடித்தேன். I was following all my customs. உள்ளத்திலோ இளைப்பாறுதல் இல்லை. I don't have the rest in my in heart. இந்த ராத்திரியில் எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும். Tonight I need that rest. கல்வாரியில் உனக்காக மரித்து இயேசு உன்னை கூப்பிடுகிறார். Jesus, who died on your behalf on Calvary, he is inviting you. அவரை உன்னுடைய கண்களால், ஆவிக்கர் கண்களால் நோக்கி பார்ப்பாயாக. With your spiritual eyes, look unto him. எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு இருப்போமாக. Everybody close your eyes. இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். Today many souls must enter into the kingdom of God. இனித்திய இளைப்பாறுதலுக்குரியவர்களாய் அவர்கள் தீர வேண்டும். They all must come into this eternal rest. பாரத்தோடு நாம் ஜெபத்தோடு இருப்போமாக. With a great burden and prayer, let us be in the presence of God. நண்பனே, நண்பனே, Friend, உன்னை அழைக்கிறார். he is calling you. உன்னுடைய கண்ணை கல்வாரனை நோக்கி பார்ப்பாயாக. Open your eyes and look at Calvary. ஈழவுண்டமாலையே போகலிடம் ஈயுமே பாக்கம்பட்ட காயமோ பாய்ந்த சென்னீர் வெள்ளமோ பாவதோஷம் யாவையோ நீக்கும்படி அருளோ. இதயத்தின் அடிவாரத்திலிருந்து அந்த சத்தம் புறப்படட்டும். From the depth of your heart, let this voice proceed. பிளவண்ட மலையே, Oh broken rock, இயேசுவே, Jesus, எனக்காக மரித்த இயேசுவே, Jesus who died for me, நான் இந்த ராத்திரியில் உம்மிடத்தில் வருகிறேன். tonight I come unto thee. இந்த வாஞ்சியோடு இருக்கிறவர்கள், Those who have this desire, கைகளை உயர்த்தினவர்கள், all those who have lifted up your hands, எந்த இடத்தில் நாம் தயவு செய்து எழுப்பி நில்லுங்கள். wherever you are seated, you please stand up. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Today Jesus is going to bless you. இயேசு உங்களை புதுப்பிக்க போகிறார். Jesus is going to renew you. இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். Today is going to deliver you. வெட்கப்பட வேண்டாம். Don't feel shy. எழும்பி நிற்போமாக. Please stand up. மற்ற விசுவாசிகள் உட்கார்ந்திருங்கள். All the other believers, please be seated. புதிதாக தீர்மானம் எடுத்தவர்கள், All those who have taken this new decision, இயேசுவுக்காக தீர்மானம் எடுத்து விட்டேன். oh, I have taken decision to live for Jesus. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். என்ன வந்தாலும் அஞ்சிடினான் ஆவியின் சத்தம் கேட்பொழுதே இயேசுவுக்காக ஜீவிப்பேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன். என்ன வந்தாலும் அஞ்சிடினான் ஆவியின் சத்தம் கேட்பொழுதே இயேசுவுக்காக ஜீவிப்பேன். இயேசுவுக்காக
எழுப்பி நின்ற சகோதர சகோதரிமாருக்காக எல்லாரும் ஊக்கமாக நாம் ஜெபிப்போமாக. And all the brethren, please pray earnestly for all the dear brethren, those who are standing. கிருபையும் இரக்கமுள்ள இயேசுவே, Oh God, filled with grace and mercy, இன்றைக்கு தங்களுடைய இருதயம் தாழ்ந்தவர்களாக உம்முடைய சமூகத்தில் நின்ற சகோதர சகோதரியை நோக்கி பார்த்தீர். Lord, you have looked at the brothers and sisters, those who are standing up in the presence with a broken heart. அவருடைய இருதயத்தை நீ தொட்டிருக்கிறீர். Lord, you have touched their hearts. அவருடைய பாவங்களை நீ கழுவி விட்டீர். You have washed their sins. இன்றைக்கு அவர்களை உம்முடைய இளைப்பாறுதலுக்கு அழைத்து விட்டீர். Today you have invited them into your rest. இந்த இளைப்பாறுதல் பெற்றவர்களாய் அவர்கள் கடந்து போகட்டும். Let them return back with this rest. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. அடுத்தபடியாக Next, இந்த கூட்டம் முடியும் முன்பதாக, before the close of this meeting, அந்த நித்திய இளைப்பாறுதல் பிரவேசிக்க those in order to enter the eternal rest, வல்லமை கிரியை செய்ய வேண்டும். a power has to operate. அது அறியாத ஒரு வல்லமை, That is an incorruptible power. பெரிய வல்லமை. That is a great power. அந்த வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. That power is waiting for us. அந்த வல்லமை கிரியை செய்ய வேண்டுமானால், For that power to operate, 40% தான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி கைகளை உயர்த்துங்க. all those who say, I will give only 40% to the Lord. இல்ல 60 கர்த்தருக்கு கொடுப்பேன், 40 எனக்கு வைத்துக் கொள்வேன்னு சொல்லுங்க. No, I will give 60% to the Lord and I will reserve 40% for me. Please lift up your hands. இல்ல 60 இல்ல 40 இல்ல. There is no one who wants to give 40% or 60% to the Lord. நான் 100க்கு 100 கொடுப்பேன். I want to give 100% to the Lord. என்னோட பலன் இல்ல, I don't have strength, ஆனா எனக்கு வாஞ்சை இருக்குது. but I have a desire. அந்த வல்லமை வரும்போது, And when that power comes, அவர் வரும்போது, and when it comes, என்னோட சரீரம் மறுரூபம் அடையணும். my body should be changed. அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்கணும். I must enter into his rest. அதனால் என்னை ஒப்படைக்கிறேன். ஆகவே I surrendered myself. அப்படி சொல்லுற எல்லாரும் தயவு செய்து எழுப்பி நிப்போம். All those who could say so, please stand up. முற்றிலுமாக ஒப்படைப்பேன். I will completely surrender myself. A great power is coming down in our midst. ஒரு பெரிய வல்லமை நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, your body is needed for the Lord. உன்னுடைய சரீரம் இயேசுவுக்கு வேண்டும். And the Lord is touching your body tonight. இரவு கர்த்தர் உன்னுடைய சரீரத்தை தொடுகிறார். Whatever type of sickness it may be, உனக்கு எந்த விதமான வியாதி இருந்தாலும் சரி, according to the guidance of the Lord, கர்த்தருடைய வழிநடத்துதலின் படியே we are going to rebuke that sickness that is dominating your body tonight. உன்னுடைய சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த வியாதியை கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்ள போகிறோம். Close your eyes. உங்களுடைய கண்களை மூடுங்கள். Keep your hands on the part where your pain or where your sickness is there. வியாதியோ வேதனையோ இருக்கிறதான உங்களுடைய சரீரத்தின் அந்த பகுதியினுடைய கையை வைத்துக் கொள்ளுங்கள். Look at the Lord who died on your behalf on Calvary. கல்வாரியிலே உங்களுக்காக மரித்த கர்த்தரை நோக்கி பாருங்கள். In the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் we rebuke cancer. நாங்கள் புற்றுநோயை கடிந்து கொள்கிறோம். Cancer, get out from this body. கேன்சர் சரீரத்தை விட்டு வெளியே போ. Diabetes, get out from this body. டயபெட்டிஸ் சரீரத்தை விட்டு வெளியே போ. Ulcer, get out from this body. அல்சர் சரீரத்தை விட்டு வெளியே போ. All kinds of chest pain, get out from this body. எல்லா நெஞ்சு வலியை சரீரத்தை விட்டு வெளியே போ. Whatever type of demonic possession, get out from this body. பிசாசின் வல்லமையே சரீரத்தை விட்டு வெளியே போ. All kinds of skin diseases, எல்லா தோல் வியாதியே in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் get out from this place. இந்த இடத்தை விட்டு வெளியே போ. Their bodies are pure. உங்களுடைய சரீரம் இப்பொழுது சுத்தமா இருக்கிறது. The Lord is moving in our midst. கர்த்தர் இங்கே நம்முடைய மத்தியில் உலாவிக் The Lord கொண்டிருக்கிறார். is touching you, praise the கர்த்தர் Lord. இப்பொழுது உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். The Lord is healing you tonight. ஆண்டவர்களை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். Rabalabatura, rabakarabalabatra. Shamaniatura, labakarabatura. ஓரியா கதுதி விகலபங்கத்தரே. When the Lord touch your body in the healing side, நீ உங்களுடைய சரீரம் தேவனால் தொடப்படும் பொழுது சுகமாக பகுதியிலே same God can prepare you for that glorious moment. ஆண்டவருடைய சரீரத்தை தொட்டு சுகமாக்க வேண்டும் முடியும் என்றால் அதே ஆண்டவருடைய சரீரத்தை அதே வல்லமையினால் உங்களுடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார். For that only one dedication the Lord wants in your life. அதற்காக உங்களுடைய ஜீவியத்தில் அந்த ஒரே ஒரு ஒப்புக்கொடுத்தலை கர்த்தர் விரும்புகிறார். What is the dedication? அந்த ஒப்புக்கொடுத்தல் என்ன? Totally surrender unto the Lord. முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்பது. For one moment silently we will let us stand. ஒரு நிமிஷம்
அமைதியாக நாம் அப்படியாக நிற்போமாக. Lord, I surrender totally into thy hand. கர்த்தாவே உம்முடைய கரத்தில் என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். Someone kindly read Jude 24th verse. யாராகிலும் யூதா 24 வசனத்தை படிப்போம். வழுவாதபடி உங்களை காக்கவும் வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். Dear child of God, don't be frightened. உன்னை அவருடைய கையில் ஒப்படைத்திருக்கிறாய். You have surrendered your life into his hands. அவர் உன்னை மாசற்றமாய் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்தில் நிற்க வைப்பார். He is able to present you without fault, with all glory and with rejoicing. தைரியத்தோடு, therefore with that boldness, சந்தோஷத்தோடு, with a great joy, ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசித்தவர்களாய் நீங்கள் கடந்து போங்க. Believe the power of God and you can return back home. இந்த கூட்டத்தின் முடிவிலே, at the close of this meeting, இந்த கூட்டங்களுக்காக ஸ்தோத்திர ஜெபங்களை பாஸ்டர் சம்பத் சொல்வார்கள். Now pastor will tell the points to praise God. அதுக்கு முன்னதாக, before that, பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பார். Pastor will come and pray. ஆசீர்வாதம் கூறி முடிக்கப்படும். Then we will say the benediction and we will close the meeting. ஆயினால் கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லுங்கள். Therefore please stand for a while.